வணக்கம் மக்களே, வெல்கம் டு கூகுளிஸ் வித் மௌலி. இன்னைக்கு கூகுளிஸ் வித் மௌலி பாட்காஸ்ட்டில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஒரு மல்டி ஃபேசட்டட் டேலண்டட் பர்சனாலிட்டி. இவர் ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட்டர், இப்போ டிமாண்டில் இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கோச், கிரிக்கெட் ப்ரெசென்டர் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரும் கூட. இவரை நிறைய பேர் அஸ்வின் சேனலில் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு யாரா இந்த பையன் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்திருக்கும். யாரா இந்த பையன்றதை அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இஸ் நன் அதர் தேன் கேவி என கூப்பிடப்படக்கூடிய கே விக்னேஷ். இதில் மொத்தம் 4 செக்மெண்ட் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஃப்ரீ ஹிட். ஸோ கேவியோட பிகினிங்ஸ் பற்றி இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் செகண்ட் செக்மெண்ட் இஸ் டிஆர்எஸ் அவரோட கெரியர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் கடந்து வந்த பாதையை பற்றி பார்க்க போகிறோம். செக்மெண்ட் 3 இஸ் கூகுளிஸ். அவருக்கு ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ் நிறைய கேட்டு கூகுளிஸ் போடுவேன். அதை எப்படி அவர் டேக்கிள் பண்ணுறாருன்றதை பார்த்துருவோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்மெண்ட் இஸ் த ரன் சேஸ். ஃப்யூச்சர் என்ன, கேவியோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் அண்ட் விஷன் என்னன்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐபிஎல் ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்க போது அண்ட் T20 வேர்ல்ட் கப் ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸும் இருக்க போது. ஸோ கேவியோட சேர்ந்து நம்ம யார் T20 வேர்ல்ட் கப் அண்ட் ஐபிஎல் வின் பண்ண போகிறாங்கன்றதையோ பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வணக்கம் மக்களே. ஹலோ விக்னேஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் இட்ஸ் அ ப்ளஷர் ஹேவிங் யூ ஆன் த ஷோ. ஸோ நீங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் கெஸ்ட் இந்த ஷோவில் and first Tamil Nadu player of many players to come. So thank you for joining and எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த வெல்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி இன்ட்ரோ அண்ட் எவ்ரிதிங். சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? been watching your content also. Thank you. I think you're in Irelandல பண்றீங்க. You're playing and as well coaching, correct? And creating some content. Yes. டப்ளின்ல இருக்கேன் நான். I'm a water engineer by profession. ஆனா வந்து கிரிக்கெட் வந்து என்னோட பேஷன். ஸோ அது மெயினாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங் மை கான்டென்ட். அண்ட் இந்த வீடியோனால நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணும்போது அண்ட் நீங்கள் நிறையா பேரோட பெரிய பிளேயர்ஸோட இன்வால்வ் ஆகிருக்கீங்க அண்ட் தமிழ்நாடு விளையாடிருக்கீங்க, கோச்சிங் பண்ணுறீங்க. ஸோ லாட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் டு கவர். ஸோ இந்த வீடியோ வந்து 4 செக்மெண்ட் இருக்கும் இந்த பாட்காஸ்ட்டில். ஸோ த பாட்காஸ்ட் இஸ் கால் கூகுளிஸ் வித் மௌலி. இதில் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஃப்ரீ ஹிட் அண்ட் யாரா இந்த பையன். ஸோ நிறைய பேருக்கு வந்து அஸ்வினோட வீடியோவில் உங்களை பார்த்துருப்பாங்க அண்ட் யாரா இந்த பையன்ற டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ உங்கள் வாயாலேயே யாரா இந்த பையன் கேட்க போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து டிஆர்எஸ், உங்களோட கடந்து வந்த பாதை, கரியர் ரிஃப்ளெக்ஷன்ஸ், நீங்கள் தமிழ்நாடுக்கு டெபியூ பண்ணது அண்ட் நிறைய கதைகள் பற்றி பேச போகிறோம். அண்ட் தேர்ட் வந்து கூகுளிஸ். அது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ நான் வந்து உங்களுக்கு சில கூகுளிஸ் போடுவேன், நீங்கள் எப்படி அதுலேருந்து வெளில வரீங்கன்றது தான் அந்த ரவுண்டு. அண்ட் ஃபைனல் ரவுண்ட் வந்து த ரன் சேஸ். ஸோ விஷன், அப்புறம் ஃப்யூச்சர் ஆஃப் உங்களோட கெரியர் பிளான்ஸ் என்ன அண்ட் நீங்கள் தமிழ்நாடு கிரிக்கெட்டை எப்படி பார்க்குறீங்க அண்ட் பிளேயர்ஸ், எமர்ஜிங் பிளேயர்ஸ் பற்றி, அப்புறம் இதை பற்றிலாம் பேச போகிறோம். அண்ட் கடைசியாக வந்து ஐபிஎல் ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் T20 ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸோட இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த ஷோ அண்ட் லெட்ஸ் ஜம்ப் இன். ஸோ முதல்ல எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா என்னன்னா, யாரா இந்த பையன் அப்படின்றதான் எல்லாருக்கும் டவுட் இருந்தது. அஸ்வினோட வீடியோ கீழே கமெண்ட்ல திடீர்னு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்ட உடனே திடீர்னு கீழே போய் யார் இந்த பையன், என்ன பேசிட்டு இருக்கான், நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டாங்க. ஸோ உங்க வாயிலே அதை கேட்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. யாரா இந்த பையன், யாரா இந்த விக்னேஷ்? ஸோ அதான் கரண்ட்லி வந்து ஆஷ் அண்ணாவோட சேனல்ல என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க கீழே அதெல்லாம். பட் அப்படியே ஸ்லோவா ஒரு 10-12 இயர்ஸ் கட் பேக் பண்ணா ஐ ஹவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் டெல் வாட் ஐ ஹவ் பிளேட் அண்ட் லெவல்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுக்கு அண்டர் 19 தான் ஆடினேன். ஸோ அண்டர் 19 ஏஜ் கேட்டகரியில் ஐ ஹவ் பிளேட் 2 years. அண்ட் செகண்ட் இயர் வந்து ஐ வாஸ் த லீடிங் விக்கெட் டேக்கர். அண்ட் த சேம் இயர் வந்து ஐ மேட் மை டெபு அண்டர் பத்ரிநாத் கேப்டன்சி ஃபார் லிஸ்டியை தமிழ்நாடுக்கு பண்ணேன். அப்போ வந்து ஃபுல் எல்லா ஸ்டால்வர்ட்ஸ், எல் பாலாஜி, ஆர் அஸ்வின், தினேஷ் கார்த்திக், அனிருதா ஸ்ரீகாந்த், பத்ரிநாத், எல்லாருமே, யுவ மகேஷ், யாரெல்லாம் இந்தியா ஆடிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் ஐபிஎல் ஆடிட்டு இருந்தாங்களோ அப்போ எல்லாருமே, ஆர் சதீஷ், ஸோ எல்லாருமே இருந்தாங்க அந்த ஸ்குவாட்ல. ஸோ அது வந்து தட்ஸ் ஹவ் ஐ ப்ரோக் இன் டு த தமிழ்நாடு செட்டப். அண்ட் ஐ மேட் மை டெபு ஃபார் ரஞ்சி ட்ராஃபி வந்து 2016-17 ஐ வாஸ் த லீடிங் விக்கெட் டேக்கர் அண்ட் ஹையஸ்ட் விக்கெட்டர் அஸ் அ டெபுட்டன்ட். வந்து இன்னும் அந்த ரெக்கார்டு இருக்கு எனக்கு. ஸோ அஸ்வின் வந்து 4 games ஆடினாரு. அவர் சம் 31 wickets ஆர் சம்திங். பட் அவரால் கண்டினியூ பண்ண முடியல பிகாஸ் ஹி வென்ட் டு இன்டர்நேஷனல். ஸோ நான் வந்து ஃபுல் சீசன் ஆடி 39 wickets இன் 9 games. ஸோ தட் ஸ்டில் ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் அ டெபுட்டன்ட் இன் அ ஃபர்ஸ்ட் சீசன், ஹையஸ்ட் wickets.
So that is how I broke into the scene, and I represented in first division la vandu I represented the Jolly Rovers, which is a very popular club and a very Yeah, very yeah. old club. So Prestigious 50-year club old அது. club adu, ம். and it's run by a company called Sanmar. They all must be knowing Chemplast and சொல்லுவாங்க. Yeah, And yeah, now yeah. I'm a part of Take Solutions and Shriram Group. That is called, we have a separate branch, Take Sports Management and Solly, and I'm also a part of Dindigul Dragons as a coaching staff. And I was a player for Laika Kobe Kings for almost 6 editions in TNPL. And I had a fair share of wickets and good performances, my highs and lows, everything with comparison with TNPL as well. And to be to be very honest, it is a great privilege. See, now when I started playing, I never had the thought of playing for India or அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. All I wanted to do is play one game for Tamil Nadu and wear the Ranji Trophy T-shirt. Where இது எல்லாருக்குமே ஒரு இப்போன்னு இல்ல, முன்னாடில இருந்தும் சரி, இப்ப ஆடுற யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு ட்ரீம். So representing for a state like Tamil Nadu where legends and stalwarts represent பண்ணிருக்காங்க, அதே சேப்பாக்ல விளையாடி இருக்காங்க, அதே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவங்களோட கோ பிளேயர்ஸோட அந்த ஸ்பேஸை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது இட் ஃபீல்ஸ் ரியல் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு ரெப்ரசென்ட் சச் அ ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செகண்ட் த டேலண்ட் இன் தமிழ்நாடு இஸ் so abundant where the competition also is quite high. இப்போ ஏன் நிறைய பேருக்கு எனக்கு தெரியல அப்படி, even though I have played 29 games and I have gotten 90 wickets and overall all 3 formats Tamil Nadu I have played 50 games, 150 wickets எடுத்திருக்கேன். And I have been leading wicket take for Tamil Nadu 2 years continuous இருந்திருக்கேன். We won couple of Vijayasaris and we have been to semi-finals twice in that stint where I played 6 years. நான் விளையாடினேன் தமிழ்நாடுக்கு. ஏன் தெரியலனா, இப்ப இருக்கிற மீடியா கவரேஜ் ஆர் மீடியா பாப்புலாரிட்டி பேக் தென் ஐ யூஸ் டு ஃபீல் நவ் நம்ம விளையாடும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கவரேஜ் யாராவது பண்ணியிருந்தாலோ, இந்த மாதிரி இப்ப நானும் ஆர் அஸ்வின் அவரும் பேசும்போது we are picking so many talents that people never know or know their names at all. So அவங்க எல்லாரையுமே பிக் பண்ணி before this IPL auctions we made a talent pool மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி, so we wanted to just voice out for the people who are really doing well in a domestic circuit. So அதுதான் the crux of the show. So on the show stand out என்னன்னா, உங்களுக்கு டெஃபினட்டா அந்த பிளேயர் யாருன்னு கண்டிப்பா தெரியாது. we will put a light on them saying that இந்த மாதிரி பிளேயர் தான் நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு இஷான் கிஷனாவோ, நாளைக்கு ஒரு ஹர்திக் பாண்டியாவோ வரதுக்கு சான்ஸ் இருக்கு, நாளைக்கு ஒரு சூரியகுமார் யாதவாவோ இல்ல ஒரு அபிஷேக் சர்மாவாவோ உருவாகிறதுக்கு சான்ஸ் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குதுன்றது we try to do it. And we know அஸ்வின் மாதிரி ஒரு விஷனரி will think ahead of time. So next 10 years எப்படி கிரிக்கெட் இருக்க போகுது, so how it is going to go, அந்த லெவல்ல திங்க் பண்ற ஒரு ஆளு. So when I started associating with him, I started learning a lot of things in terms of, I also coach for Dindigul Dragons as well. I am a part of the coaching staff in Dindigul Dragons as well, and I'm every day there. Not many people can get the privilege of meeting Mr. R. Ashwin on a daily basis to discuss cricket and to talk cricket online, offline, coaching perspectives, player perspectives. So there has been a lot of learning for me in the last couple of years. So I just started coaching last couple of years now. I think it's just been 2 years, I think. So it's a very short time in a coaching career for me. I'm just learning. I've just completed, now I've completed last week my level 1 certification with BCCI. So I'm a certified BCCI level 1 coach now. So that program also has given me a fair idea of how I go about my business and everything after. There is a big difference between being a player and a coach. So யாரா அந்த பையன் உங்க எல்லாருக்கும் தெரியணும்னா கொஞ்சம் you can of course just Google me and know whatever that I have done, a small part of my playing career, எப்படி நான் விளையாடினேன், எங்க பண்ணேன், என்ன பண்ணேன், everything. So இதுதான் யாரா அந்த பையன்றதுக்கு நான் ஐ திங்க் ஐ வுட் சம் அப்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா சம்மரைஸ் பண்ணீங்க, ரைட் ஃப்ரம் யுவர் அண்டர் 19 days இப்போ வரைக்கும், லைக் இன்னைக்கு வரைக்குமே. ஆக்சுவலி அதெல்லாம் அடுத்த செக்மெண்ட்லயும் வருது, பட் ஆனா சூப்பரா நீங்க சம்மரைஸ் பண்ணது இது தனியாவே ஒரு வீடியோவாவே போடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஆக்சுவலி எனக்கு அந்த டவுட், நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த உடனே இந்த கூலி படத்துல ஒரு மாதிரி என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னியே, எங்க பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் தோணிச்சு.
அதுக்கப்புறமா நான் கூகுள் பண்ணேன். அப்புறமா ஓகே, நான் அப்போ தமிழ்நாடு மேட்சஸ்லாம் அப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தேன் 2016, 17 அந்த டைம்லலாம். அண்ட் நீங்கள் வந்து 13 அந்த டைம்லேயே டெபியூ பண்ணிட்டீங்களா விஜய் ஹசாரே விளையாடுறதுக்கு? 14-15 இயர் டெபியூ பண்ணேன். டெபியூ 1 பண்ணீங்க. இயர் பிரேக். அதுக்கப்புறம் 16-17 சீசன் வந்து இட் வாஸ் ரஞ்சி ட்ராஃபி. எப்படி சொல்றது, நியூட்ரல் வென்யூ சீசன் அது. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிசிஐ வந்து தே ஆல் ட்ரை டு கெட் ஆல் த டீம்ஸ் நியூட்ரல் வென்யூஸ். ஸோ இப்போ நீங்க சவுத் சைட்ல இருக்கீங்கன்னா யூ வில் கெட் மேட்சஸ் இன் வெஸ்ட் ஆர் நார்த் அந்த மாதிரி. ஸோ தட் ஹெல்ப் இன் மை ஃபாஸ்ட் bowling aspects as well. ஸோ நல்ல விக்கெட்ஸ் கிடைக்கும், நல்ல கண்டிஷன்ஸ் இருக்கும், பெட்டர் எக்ஸ்போஷர் டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் அந்த டைம்ல. ஸோ அப்பதான் வந்து நான் அப்புறம் லைக் ரீவிசிட் பண்ணும்போது தான் ஆமால இப்படி ஒரு பிளேயர் இருந்தாரு அப்படின்னு. அப்புறமா அஸ்வின் சேனல்ல பார்க்கும்போது ஓகே லைக் அப்புறம் தான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. நீங்க அந்த டைம்ல வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல நான் படிச்சது எல்லாம் ஞாபகம் வந்தது. ஸோ ஆடியன்ஸ்க்காக மெயினா உங்களோட சம்மரி வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் மெமரி என்னது? நீங்க விளையாடின மெமரியா இருக்கலாம், இல்ல கிரிக்கெட் பார்த்த மெமரியா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் பால் எடுத்த மெமரியா கூட இருக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் மெமரி பத்தி சொல்லுங்க. இதை நான் ஆக்சுவலா ஆர் அஸ்வின் சேனல் அவரு அதுலயுமே ஷேர் பண்ணியிருந்தேன். மை ஃபர்ஸ்ட் மெமரி தட் ஐ ஹாவ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் மைண்ட்லனா 2003 வேர்ல்ட் கப் ஃபைனல், இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் தட் ஹேட் லெஃப்ட் அ டென்ட் இன் மை, எப்படி சொல்றது, எல்லாருக்குமே எல்லா இந்தியனோட மனசுலயுமே ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ண ஒரு மொமெண்ட் அண்ட் ஒரு மேட்ச் அது. ஸோ அது வந்து அதோட இம்பாக்ட் வந்து வாஸ் சோ சிவியர் இன் மீ தட் ஏன் வந்து இந்தியாவால ஜெயிக்க முடியல. அண்ட் த்ரூ அவுட் தட் ஃபேஸ் வேர் 2001ல இருந்து ஒரு 5-6 வரைக்குமே இந்தியா வர் நாட் வெரி வெரி சக்சஸ்ஃபுல் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. இந்தியாக்குள்ள டெஃபினட்டா எஸ் 1983 ஆப்வியஸ்லி வந்து தெர் இஸ் அ பிவட்டல் ரெவல்யூஷனரி சேஞ்ச் தட் ஹேப்பன், இந்தியா வினிங் த வேர்ல்ட் கப். அதுக்கப்புறமே கிரிக்கெட்டே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு பீப்புள் லுக் அட் கிரிக்கெட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஃபேஸுக்கு அப்புறம் எனக்கு நான் பிறக்கவே இல்லை. ஐ வாஸ் born ஆன் 1994. ஸோ அதுக்கப்புறம் மை டேட் இஸ் அ வெரி வெரி ஒரு கிரிக்கெட் வெறியர். அவர் எப்படின்னா ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து பெர்த்ல டெஸ்ட் பார்ப்பாரு, டாஸ்ல இருந்து பார்ப்பாரு, டாஸ் பிச் ரிப்போர்ட், ஸோ இதுல இருந்து பார்ப்பாரு. ஸோ அந்த மாதிரி கமிங் பேக் டு மை அந்த 2003 வேர்ல்ட் கப் ஏன் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா, ஐ நெவர் வாண்டட் இந்தியா டு லூஸ் தட் ஃபைனல். ஸோ இட் வாஸ் ஸோ இது சச்சின் எனக்கு ரொம்ப, எங்க அப்பா வந்து பெரிய சச்சின் ஃபேன். ஸோ அதனால வந்து வீட்டுல வந்து சச்சின் புராணம் பாடியே நான் வளர்த்தாரு. அண்ட் ஐ வாஸ் born on the day where சச்சின் got his first century in 1 day. ஸோ ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சது யாருக்குமே தெரியாது நிறைய பேருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அன்னைக்கு நான் பிறந்தேன். சம்வேர் அரௌண்ட் அவர் செஞ்சுரி 12 மணிக்கோ 12:30 மணிக்கோ அடிச்சாருன்னா நான் 2:30 மணிக்கு பிறந்தேன் நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். சூப்பர். வா வாத்தியார் கதை கேக்குற மாதிரி வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்லி எங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போல. ஐ வாஸ் த செகண்ட் சன் ஃபார் ஹிம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போல அங்க உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தாரு. எங்க தாத்தா வந்து திட்டிட்டு இருந்தாரு எங்க அப்பாவை, ஏண்டா உனக்கு குழந்தை பிறந்திருக்கேன், இங்க வந்து மேட்ச் பார்த்துன்னு இருக்க, வீட்டுக்கு மீன் முதல்ல போய் ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட விடல. அவர் செஞ்சுரி அடிச்சு 100 அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் போய் வந்து பார்த்தாருன்னு நிறைய வாட்டி சொல்லுவாரு. ஸோ மை ஃபாதர் வாஸ் மை கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டு டேக் அப் த ஸ்போர்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட், த லொக்காலிட்டி ஐ வாஸ் இன் where everybody spoke cricket, everybody talks cricket. Like என்னோட relatives இருக்கட்டும், my friends, my neighbors, my family members, they all are very fond of cricket. And I think சவுத் சென்னை இஸ் a very cricket driven city நான் ஃபீல் பண்றேன். அப்பார்ட் ஃப்ரம் நிறைய இருக்கு, மும்பை இருக்கு, டெல்லி இருக்கு, பஞ்சாப்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் பயங்கர வெறியா இருப்பாங்க. பட் ஐ திங்க் சவுத்ல வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப அந்த ஒரு கிரிக்கெட் ஈகோ சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. என்ன சுத்தி அந்த ஈகோ சிஸ்டம் சூப்பரா இருந்தது. ஸோ தட்ஸ் ஹவு இட் brought attention, it attracted அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்போர்ட்டோட அட்ராக்ஷன் வந்து அங்கேயும் தான் இருந்தது. அண்ட் த ஃபேசினேஷன் டு போல் ஃபாஸ்ட் வாஸ் சம்திங் விச் ஐ வாஸ் ரொம்ப ஏர்லி ஏஜ்லயே வந்துச்சு. எனக்கு 10-11 ஆடும்போதே எனக்கு ஐ வாண்டட் டு போல் ஃபாஸ்ட். பட் ஆனால் ஃபாஸ்டா போட மாட்டேன், இப்படி ஒயின்னு காத்துல போகும், ஸ்லோவா போகும், இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் மாதிரி ஒயின்னு போடுவேன். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. பட் சடன்லி ஐ ஸ்டார்டட் bowling ஃபாஸ்ட் when I was 15 வயசு வரைக்கும் ரொம்ப ஸ்லோ நார்மலா போட்டுன்னு இருப்பேன். பட் ஸ்விங் பண்ணுவேன், இப்படி அப்படி ஸ்விங் பண்ணுவேன், விக்கெட்ஸ்லாம் எடுப்பேன். பட் சடன்லி 17ல வந்து ஐ ஸ்டார்டட் bowling really quick. nobody had any idea why, how. நான் ஐ திங்க் கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்றதோ இல்லை வந்து அந்த growth வந்து வாஸ்
கரெக்டா அது அமைஞ்சதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ Good. தட்ஸ் ஹவ் மை இனிஷியல் அட்ராக்ஷன் ஆர் இனிஷியல் ஹேண்ட்ஸ் ஆன் டுவர்ட்ஸ் கிரிக்கெட் வந்து அப்படிதான் இருந்தது. இட் இஸ் பேசிக்லி ஃப்ரம் மை டாட்ஸ் ஆல் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, ஸோ அதுலேருந்து ஐ காட் ஹுக் டு தட் இது கேம். நைஸ். ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க இந்த கதை சொல்லும் போது எனக்கு வா வாத்தியார் படத்தோட அந்த ஸ்னீக், நான் இன்னும் படம் பார்க்கல, பட் ஸ்னீக் பீக் நானும் ஞாபகம் படம் வருது. பார்க்கல. ஸோ அதுல வந்து எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு தான் செத்து போவாரு. ஸோ அதே டைம்ல வந்து கார்த்தி பிறப்பாரு. ஸோ கார்த்தியோட தாத்தா வந்து எம்ஜிஆர் ரசிகன். அவன் ஓகே. கார்த்தி பிறக்கும் போது அவர் படம் பார்த்துட்டு இருப்பாரு, எம்ஜிஆர் படம். ஸோ அந்த கனெக்ஷன் வருது ஆக்சுவலி. லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் அதோட இது. அண்ட் 2003 வேர்ல்ட் கப் பத்தி பேசும்போது எனக்குமே அந்த வலி இன்னுமே இருக்கு. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பின்ற மாதிரி. இன்னும் அதை மறக்க முடியல. 23லயும் அது கண்டினியூ ஆச்சு. அதுதான் அங்க வந்து ஹைலைட். பட் ஆனா லைக் நீங்க சைல்ட்ஹுட்ல வந்து எந்த ஏரியால வளர்ந்து வந்தீங்க அண்ட் உங்களுக்கு சுத்தி கிரிக்கெட் பேசுனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரிக்கெட் எப்படி இருந்தது? ஸோ நான் வந்து இனிஷியலி ஐ வாஸ் பார்ன் இன் தாம்பரம், பட் மை ஓகே டாட்ஸ் பிளேஸ் வாஸ் இன் கொரட்டூர். கொரட்டூர்னு சொல்லுவாங்க. ஓகே. இஃப் யூ டோன்ட் நோ, மை கொரட்டூர் டாட் வாஸ் தெரியும்ண்ணா. எம்ப்ளாயி இன் லூகாஸ் டிவிஎஸ் ஓகே. இன் பாடி கொரட்டூர். பாடி. ஓகே ஸோ ஓகே அந்த ஓகே. லொக்காலிட்டியில தான். ஸோ அதுதான் சொல்றேனே, ஒரு ஐ ஸ்டார்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 9. ஸோ 9 வயசு 10 வயசுலேயே வந்து ஐ ஸ்டார்டட் பிளேயிங், ஐ ஸ்டார்டட் கோயிங் டு அகாடமிஸ் அண்ட் எவ்ரி திங். Before that, I just had a brief period of where I used to play in streets or in local grounds or பின்னாடி அந்த ஏரிக்கரை கிரவுண்ட்ல அந்த மாதிரிலாம் விளையாடுவேன். But once my dad took a promise from me where I will join you in an academy. You can go play proper cricket where ஸ்டிச் பால்ல விளையாடுறது, மேட்டிங்ல விளையாடுறது, ப்ராப்பரா யூனிஃபார்ம் போட்டு ட்ரெஸ் போட்டு விளையாடுறது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பர் யூனிஃபார்ம்ல ஷூஸ் போட்டுட்டு, ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா உனக்கு சேர்த்து விடுறேன். பட் யூ ஹேவ் டு ப்ராமிஸ் மீ ஒன் திங், யூ ஷுடன்ட் பிளே ஆன் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் யூ ஷுடன்ட் கோ ஓகே. பிளே சம்வேர் டென்னிஸ் பால்ல சும்மா ஃபார் த ஃபன் ஆஃப் பிளேயிங் இட், தட் மைட் அஃபெக்ட் யுவர் கேம்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா அப்பவே அவர் விட்டுருந்தாருன்னா ஒழுங்கா அங்க போயிட்டு நான் யாருக்கா போட்டு இன்னைக்கு ஐபிஎல்ல 2-3 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம் ஈஸியா. ஸோ அந்த வெரி ஃபன்னி சைட் ஆஃப் இட் நான் சொல்றேன். ஸோ தட் இஸ் ஹவு த லொக்காலிட்டி யூஸ் டு பி. அண்ட் வி ஹேட் அ லோக்கல். இப்பெல்லாம் வந்து பசங்களுக்கு தெர் இஸ் நோ அப்சல்யூட்லி நோ சான்ஸ் ஃபார் தெம் டு யூனோ ஒரு 10 பேர் 15 பேரா செஞ்சு கிரிக்கெட் ஆடுறதோ அது மாதிரிலாம் எந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்ல இல்லை இப்போ. சின்ன பசங்களுக்கு. யா யா எதுக்குமே டெஃபினெட்லி. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எல்லாம் ஃபிளாட்ல இருக்காங்கன்ற பேர் தான் இருக்கு. பட் ஆனா நோபடி இஸ் கெட்டிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே ஆன் த ரோட்ஸா இருக்கட்டும், அந்த சைட்ஸா இருக்கட்டும். ஈவன் ஆர் அஸ்வினே நிறைய ரோட்ஸ்ல விளையாடுவாரு. அவரோட வீட்டுக்கு வாசல்லே இருக்கிற ஸ்ட்ரீட்ல தே ஹேட் அ கம்யூனிட்டி ஆல்சோ. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அண்ட் நான் வளர்ந்தது வந்து அம்பத்தூர். அண்ட் ஐ ஸ்டார்டட் மை கரியர் கோச்சிங். ஃபர்ஸ்ட் போனது வந்து 5 ஸ்டார் அகாடமி வேர் ஐ ஹேட் 2 கோச்சஸ், மிஸ்டர் பாலபிரதாப் அண்ட் மிஸ்டர் ஸ்ரீகாந்த். ஸோ 2 பேருமே தே சா மை டேலண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தே ஷிஃப்டட் அகாடமிஸ் ஃப்ரம் கொரட்டூர்ல இருந்து அம்பத்தூர் போயிட்டாங்க. ஸோ அதனால இட் வாஸ் அ டிஸ்டன்ஸ் இஷ்யூ ஃபார் மீ. ஸோ நான் இப்போ சின்ன பையன், ஜஸ்ட் 11 இயர்ஸ் ஓல்டு, போக முடியல என்னாலன்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த்ஸ் பிரேக்ல இருந்தோம். ஸோ தென் மை ஃபியூச்சர் அவர் தான் பிடியும் கூட, பாலபிரதாப்னு சொன்னல, அவர் வந்து ஒரு எபினேசர் மார்க்கஸ்னு புதூர்ல இருக்கு ஸ்கூல், அம்பத்தூர் புதூர்ல. ஸோ அவர் தான் அந்த ஸ்கூலோட பிசிக்கல் டைரக்டரும். ஸோ அவர் ஃபோன் பண்ணி, சார் நான் உங்க பையன் நல்லா விளையாடுறான், ஏன் சார் அனுப்ப மாட்டேன்றீங்க, நல்ல டேலண்ட், ஏன் அனுப்ப மாட்டேன்றீங்க, நீங்க அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க, நான் ஸ்கூல்ல சீட்டு வாங்கி கொடுக்குறேன், இங்க நீங்க படிச்சுக்கிட்டே நீங்க விளையாடவும் பண்ணலாம், கிரிக்கெட் ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஸோ வை டோன்ட் யூ கன்சிடர் அப்படின்னு சொல்ல போது. ஸோ மை பேரண்ட்ஸ் ஷிஃப்டட் ஹவுஸ் ஃபார் மீ. இங்கேருந்து அம்பத்தூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு, ஸோ தட்ஸ் ஹவு மை என்டையர் ப்ரொஃபஷனலா நம்ம விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் வந்து அங்கேருந்து தான் வந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் கிரிக்கெட்ல நல்லா பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அகாடமிஸ்ல நல்லா பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் விளையாடினேன். ஐ பிளேட் ஃபார் அண்டர் 13, 15, 17, 19, 23 சீனியர்ஸ் எல்லாமே விளையாடிருக்கேன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பிளேட் அ வெரி மேஜர் ரோல் இன் மை கரியர். வேர் இனிஷியல் ஃபேஸ்ல வந்து 14, 16 I never got to play for a state or anything, but still I used to perform really well, but I still somehow didn't get a chance or whatever. But once I got a chance in under 19, there was no looking back after that. So I started my state career with the bang. நல்லா பண்ண, it went well. Under 19 முடிச்ச உடனே I got into list A team setup, and then I had to choose between cricket and studies. Basically, I got a free seat in RMK Engineering College where I joined, went for 1 semester. The end of the first, almost the revision test வர டைம்ல வந்து I got selected for
அண்டர் 19 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஓ யா வீட்டுக்கு வந்து நான் எங்க அப்பா அம்மா கிட்ட, எங்க அப்பா அம்மா ஐ ஹாவ் அ பிரதர். ஸோ 3 பேரும் உட்கார வச்சு என்ன பேசினாங்க. நீ என்ன பண்ண போற, யூ வாண்ட் டு சூஸ் கிரிக்கெட்னா வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ. தெர் இஸ் ஆப்ஷன்ஸ் பிட்வீன் கிரிக்கெட் அண்ட் ஸ்டடீஸ். நீ எதை சூஸ் பண்ணாலும் எங்களுக்கு ஓகே, வி வில் பேக் யூ டில் த டில், ஸோ டோன்ட் வரி அபவுட்னு சொல்லும்போது ஐ செட் ஐ வாண்டட் டு ப்ரொஃபஷனலி பிளே கிரிக்கெட் அண்ட் ஐ வாண்ட் டு பர்சியூ கிரிக்கெட். ஐ கேன் மேக் இட் அஸ் அ ப்ரொஃபஷன் நினைக்கிறேன் அப்படின்னு நான் அப்போ என்ன யோசிச்சு சொன்னேன்லாம் எனக்கு தெரியல. இப்போ ஸ்டில் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் மேக் தட் கிவ் தட் ஆப்ஷன் டு மை சன் ஆல்சோ. அதெல்லாம் எனக்கு தெரியல, பண்ணுவேனா மாட்டேனான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் மை பேரண்ட்ஸ் வேர் ரியலி கைண்ட் அண்ட் மை பிரதர் வாஸ் ரியலி கைண்ட் எனஃப் டு யூனோ கிவ் மீ தட் ஆப்ஷன். ஸோ தட் அதை கர்டைல் பண்ணாம தே ஜஸ்ட் வாண்டட் டு நர்ச்சர் தட் அந்த ஹார்ட்டை ஃபாலோ பண்றதுக்கு they really helped, and I really owe them for having such a broad-minded thinking. First of all, ஏன்னா வெரி கன்சர்வேட்டிவ் பேக்ரவுண்ட் அண்ட் கன்சர்வேட்டிவ் சொசைட்டிலேருந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒர்க்கிங் மாம் டேட். ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அண்ட் தட் வாஸ் ரியலி அ பிளெஸிங் ஃபார் மை ஃபேமிலி. இஸ் அ பிக் சப்போர்ட். And also my wife now, she also is very keen on making my son I have a toddler at home, ஓ நைஸ் about 2 years old. So இப்பவே she started seeing signs of the attributes இருக்கு அவருக்கு, அந்த கிரிக்கெட் விளையாடுறதோ இல்ல வந்து அந்த சூப்பர் ஸ்போர்ட்டி இதுலயோ பால் எடுத்துட்டு. So she's also very interested and pumped to see my son play somehow. அது அவனுக்கு கோச் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ப்ரெஷர் வருது. இப்பத்துல இருந்தே 2 வயசு தான் ஆகுது பையனுக்கு. அவன் என்ன பால் எடுக்கிறானா பேட் எடுக்கிறானா இப்போ? எல்லாம் பண்ணுவாரு, எடுத்து போடுவாரு, ஏதாவது பண்ணுவாரு. சும்மா அப்படியே ஜாலியா அவரோட இஷ்டத்துக்கு விட்டாச்சு. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி நீங்க உங்க ஃபேமிலி பத்தி சொல்லும் போதே எனக்கு இன்னொரு படம் ரெஃபரன்ஸ் தான் ஞாபகம் இருந்தது. பிரியமான தோழி படத்துல வந்து வினீத் வந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆயிட்டு சொல்லுவாரு, எல்லாத்தையுமே வந்து மூவி ரெஃபரன்ஸ். நீங்க மூவி பஃப்னு நினைக்கிறேன் பயங்கரமா. மூவி அண்ட் கிரிக்கெட். ஸோ அதில் சொல்லுவாரு, நான் 12th எக்ஸாம் அப்போ எனக்கு மேட்ச், அப்போதான் ஸ்டேட் செலெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. எங்க அப்பா வந்து போய் மேட்ச் விளையாடு, எக்ஸாம் எப்போ வேணா எழுதிக்கலாம்னு சொல்லுவாருன்ட்டு. ஸோ அதே மாதிரி இருக்கு உங்களோட கதை. வெரி நைஸ். ஆக்சுவலி ஃபேமிலி சப்போர்ட் வந்து கண்டிப்பா கிரிக்கெட்ல தேவை. ஒரே செகண்ட் சாரி, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வாவாத்யாரேன்னு சொன்னாரு. அந்த படம் நான் பார்க்கவே இல்ல. ரெண்டாவது ஸ்டோரி என்னோட ரியல் ஸ்டோரி. நான் எந்த படத்துல இருந்து எடுத்து சொல்லல. சோ அதனால இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல, அதுல நடக்கிற மாதிரி உங்க ஸ்டோரியிலயும் நடந்திருக்கு, அதனால அதுல இருந்து இது வரல. எல்லா கிரிக்கெட்டரை கேட்டாலும் எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி அந்த படத்தோட மேட்சிங் வரும். நைஸ். ஆக்சுவலி நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு போக போக. ஸோ அதனால வந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ன்றதுனால லைக் நிறைய டிராவல் பண்ணியிருப்பீங்க, லைக் சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டியது இருக்கும் டிராவல் அப்பெல்லாம். உங்களோட டயட் ரெஜிம் அண்ட் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணி ஆகணும்ல. ஸோ நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களோட ஃபேவரட் சீட் மீல் என்ன? டிராவல் பண்ணும்போதுன்னு இல்லை, எப்பவுமே ஃபேவரட் சீட் மீல் கடந்த ஒரு 31 வயசு ஆகுது. கடந்த ஒரு 15-16 வருஷமாவே இட்ஸ் பீன் பிரியாணி. தட் இஸ் சீட் மீல்லாம் இல்ல. whenever I feel like having பிரியாணி சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் ஐயோ சாப்பிட்டோமேன்ற கில்ட்டி ஃபீலிங்ல ஒன்னும் ஒர்க் அவுட் பண்ணுவேன், இல்லைன்னா நிறைய bowling போட்டுருவேன் டியூரிங் மை பிளேயிங் டேஸ். ஸோ அதுதான் that used to be my thing. யா குட். ஆக்சுவலி அதுதான் வந்து, ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அந்த அவுட் சைட் பார்க்கும்போதுல ஃபாஸ்ட் பவுலர்னா ஒரு எஃபர்ட் இருக்குன்னு தெரியும், ஆனா என்னென்ன எஃபர்ட் இருக்கு, என்னென்ன சாக்ரிஃபைசஸ் நம்ம பண்ணணும்னு தெரியாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணணுன்றது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் அது ஒரு டிசிப்ளின் தான். ஸோ அதை ஃபாலோ பண்றது. எஸ், அதான் ஐ திங்க் இட்ஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் ஸ்கில் ஆன் த பார்க். ஸோ பேசிக்லி யூ பீயிங் அ ஃபாஸ்ட் பவுலர் இஸ் சம்திங் லைக் இட் இஸ் அ டெஸ்ட், not just for your skill, it is more than that. It is a test of your character basically. So a batter can see, அதுதான் சொல்றேனே, it's always been, see there is 2 classes, but I don't want to be derogatory சொல்ல வரல, but there is a different class. There is an elite class in batting, batsman மத்தியில ஒரு, they are called the elite class and we are called the labor class basically. Apparently it is like that, because the bowlers have to do their job irrespective of whatever the situation is. Even it's a comfortable game இருந்தாலும் சரி, if it's a tight game இருந்தாலும் சரி, batters can post you big totals, but only bowlers can win you games. And if it's going to be a test, one day or a T20, the nail in the coffin is going to be done by the fast bowlers at the end, especially with the white ball stuff. Red ball, it is the job of a fast bowler to make sure to bowl at least 16 to 20 overs in a day basically. So the first, I'll come back to that first season.
I bowled about 500 overs in 9 games. Wow. Almost 500 overs in 9 games, 490 something, 496 overs or something. If நீங்க அது வந்து எப்படி பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. பட் யூ ஆர் புஷ் டு அ லிமிட் வேர் you will definitely start punching above your weight even without anybody telling you. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் செட்டப்குள்ள வரும்போது நீங்க சொன்ன மாதிரி டயட்டா இருக்கட்டும், அந்த டிராவலா இருக்கட்டும், அந்த ரெக்கவரி நீங்க பாடிக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹவ் யூ பிளான் யுவர் லோட் இஸ் சம்திங் வெரி வெரி டிஃபிகல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப். ஸோ நான் இருந்த டைம்ல தெர் வாஸ் நாட் மச் ஆஃப் அன் ஐடியா ஆஃப் ஹவு டு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். அதெல்லாம் வந்து தட் வாஸ் ஜஸ்ட் என்டரிங் த சீன். அதை பத்தி ஒரு சயின்ஸோ ரிசர்ச்சோ எதுவும் பெருசா கிடையாது. இப்ப எல்லாருமே தே ஆல் ஹாவ் ரிசர்ச் அண்ட் தே ஆல் ஹாவ் ஸ்டாட்ஸ். ஈவன் ஃபார் அ லீக் கேம், ஈவன் ஃபார் அ ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேம், we as coaches, we try to make sure that the boys are கரெக்டா ரெக்கவரி எடுக்கிறாங்க, கரெக்டா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றாங்க, கிரவுண்ட் ட்ரைனிங் பண்றாங்க, ப்ராக்டிஸ் கரெக்டா இருக்கு. If they are coming from an injury, there has to be a amount of overs that has to be done, that has to be under their belt. So everything இதெல்லாமே ஒரு 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 காம்பினேஷனா பண்ணா மட்டும்தான் you can survive as a fast bowler. You want to up your level, the work has to be done even more on the clarity இருக்கட்டும், the smart work, more than being very ruthless and hard. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுல வந்து ஐ திங்க் கிரிக்கெட்டர்ஸ் நவ் ஆர் பீயிங் வெரி ஸ்மார்ட் அபவுட் இட். ஸோ ஐ யூஸ் டு, நான் 1:30 மணி வெயில எல்லாம் நிறைய வாட்டி ஓடி இருக்கேன். அதெல்லாம் இட்ஸ் நாட் கோயிங் டு, அதாவது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் தான் பேசிக்லி. பட் there has to be some amount of பைத்தியக்காரத்தனம் for you to be a fast bowler basically. So அதுதான் வந்து it is expected out of everybody. ஏன்னா மத்தியானம் 1:30 மணிக்கு ஒரு ஸ்பெல் போட்டு பிரேக் த்ரூ கொடுக்கணும்னா பண்ணிதான் ஆகணும். ஸோ அது நம்மளோட இது. ஒரு ஸ்பெல்ல வந்து அடிக்கிறாங்கன்னா வெளியில 8 ஓவர் 9 ஓவர் வெறும் கீப்பரும் நீங்களும் ஆடணும்னாலும் பண்ணிதான் ஆகணும். ஸோ பேசிக்கலி நீங்க ஒர்க் ஹார்ஸ், யூ ஹாவ் டு கெட் ரெடி டு டெலிவர் த ஜாப் அண்ட் யூ ஹாவ் டு பி அ கேப்டன்ஸ் டிலைட். whenever there is a wicket that is being expected out of anybody, you have to be the first one the ball is being thrown at. So aduvum vandu I've always followed that thing where if there is an opportunity for me to perform at under pressure, yes, I will be the first person to lift my hand up. So aduvum, these are the attributes I think fast bowler ah irukradhula vandu is very important na feel பண்றேன். குட். ஆக்சுவலி இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, வெளியே இருந்து பார்க்குற நிறைய பேருக்கு. நான் எப்போவுமே அஸ்வின் அண்ணா சேனலில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, எப்போவுமே அவர் போலர்ஸ்க்கு பேக் பண்ணுவார். ஆனால் சில பேர் வந்து அவரை கமெண்ட்ஸில் போட்டு அடிப்பாங்க, எதுக்கு சும்மா போலர்ஸ்க்கு முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு ஒரு 10 ரன் நல்லா போடல அப்படின்னும் போது அவனை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற எஃபர்ட்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஒர்க் லோட் அண்ட் எத்தனை குளோபல் லீக்ஸ் இப்போ விளையாடுறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அண்ட் இப்போ ஒருத்த ஆக்ஷனை மாத்துறான் அப்படின்னா அவனுக்கு ரிகவரி ஃபேஸ் இருக்கு. திருப்பியும் ஓல்டு ஆக்ஷனுக்கு ஓல்டு ரிதம்க்கு போறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஆக்சுவலி நம்ம நட்ராஜனையும் பார்த்துருக்கோம், ஆக்ஷன் மாற்றும் போது திருப்பி ஒரு பிரேக் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டை வந்து கரெக்டாக இப்போ கொண்டு போகிறது வந்து நல்ல விஷயம் தான். அண்ட் இட்ஸ் அ குட் பர்ஸ்பெக்டிவ். நீங்கள் கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல பர்ஸ்பெக்டிவ். அண்ட் அதுதான் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எப்போவுமே போலர்ஸ்க்கு வந்து கிரிக்கெட் இப்போ ரொம்ப அன்ஃபேராகவும் இருக்குது. நம்ம பார்க்குறோம் பிச்சில் நேற்று கூட 260 270 அடிக்கிறாங்க T20. முன்னாடிலாம் வந்து 130 140 அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணுறது தான் அந்த கேம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இட்ஸ் பிகம் அ பேட்டர்ஸ். Yeah, 2007 இனிஷியலா லைக் T20யோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வேர்ல்ட் கப்ல வந்து நம்ம 200+ ஸ்கோர்ஸ் பார்க்கறதே ரொம்ப ரேரா இருந்ததுல. ஸோ இப்போ எல்லாம் ஒரு மாதிரி பாட்டா விக்கெட் கொடுக்குறாங்க. அண்ட் அங்கேயும் வந்து 250 260. இப்போ ஸ்பின் போலர்ஸ்க்குலாம் வந்து கையே வர மாட்டேங்குது போலிங் போடுறதுக்கு. கிரவுண்ட் சின்னதா, எக்ஸாக்ட்லி கிரவுண்ட்ஸ் சின்னதா போச்சு. அண்ட் இட்ஸ் பிகம் அ பேட்டர்ஸ் கேம். எனக்குமே அதுல உடன்பாடு இல்லை. பட் ஆக்சுவலி கிரிக்கெட் எவால்வ் ஆகும்போது நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகிட்டு தான் போகணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது நிக் நேம் இருந்திருக்கா எக்ஸப்ட் ஃபார் கேவி? எக்ஸப்ட் ஃபார் கேவி இல்ல, கேவி தான் கூப்பிடுவாங்க. முன்னாடி என்னோட கோச் வந்து விகுன்னு கூப்பிடுவாரு. பட் அதுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேட் எனி நேம் அதர் தேன் கேவி. ஸோ அதுதான் லைக் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு என்டர்டெயின் எவ்ரிபடி இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம். அதுக்கு சம்டைம்ஸ் ராங் டைம்ல வந்து சிரிச்சிருவேன். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து திட்டுவாங்க என்னை தவிர, அதை தவிர ஐ டோன்ட் திங்க். ஃபீல்டுக்குள்ள போயிட்டா எனிவேஸ்
ஐ கோ அபவுட் மை பிஸ்னஸ். ஸோ அதான் ஒரு பிளேயர் லைக் ஆர் அஸ்வினோட நீங்க இருக்கும்போது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் யுவர் இன்டெலெக்சுவல் அண்ட் காமிக்கல் சைடு ரெண்டுத்தையுமே நீங்க பேலன்ஸ் பண்ணணும். ஆமா ஆமா ஆமா. அவர் சீரியஸான டைம்ல ஜோக்கும் அடிப்பாரு, ஜோக்கான டைம்ல ஒரு சீரியஸான கருத்தையும் சொல்லுவாரு. ஸோ அதுக்கு நீங்க வந்து அதான் இட்ஸ் அவரோட பழகும் போது உங்களுக்கு அப்படியே இட்ஸ் நேச்சுரல் டு மீ. ஸோ அதனால எனிவேர் ஐ ஃப்ரேஸ் சம்திங் தெர் இஸ் அப் டவுன் எல்லாமே இருக்கும். அந்த ரிதம் அதெல்லாமே கற்றுக் கொடுத்தது அவர் தான் பேசிக்லி. ஸோ அவரோட பழகும் போது ஸோ வாட் யூ ஹியர் அண்ட் வாட் யூ அப்சர்வ் இஸ் சம்திங் இஸ் டாட் மீ அ லாட். நாட் ஜஸ்ட் டீச் பண்ற மாதிரி இல்ல, அவர் கூட இருக்கும்போதே அப்படியே ஸ்லோவா நிறைய திங்ஸ் பிக்கப் பண்ண முடியுது. குட் சூப்பர். அண்ட் உங்களோட கிரிக்கெட்டிங் ஃபாஸ்ட் பவுலிங் இன்ஸ்பிரேஷன் யாரு? நீங்க ஃபாஸ்ட் பவுலிங் எடுக்கணுன்றதோட எதையாவது ஒரு ஞாபகம் இருக்கும்ல, ஒரு பழைய ஞாபகம், ஏதோ ஒரு ஃபாஸ்ட் பவுலரை பார்த்து தான் நம்ம அதை பண்ணியிருப்போம். ஆர் லைக் திடீர்னு நீங்க பால் எடுத்து ஃபாஸ்ட் பவுலிங் போட்டீங்களா? எதுக்காக ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கா? இல்ல, எனக்கு வந்து பிரெட்லி ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இப்பவும் சொல்றேன், ஒரு இஃப் யூ வாண்ட் டு ஷோ சம்படி வாட் இஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஆர் வாட் இஸ் ஆக்ஷன், ஃபாஸ்ட் பவுலிங் ஆக்ஷன்னா இதுதான்ப்பா ஆக்ஷன் அப்படின்னா, இப்பவும் சொல்றேன், ஐ வில் ஸ்டில் சேவ் பீப்புள் டு வாட்ச் பிரெட்லி ஹவு ஹி போல்ஸ், ஹவு ஹி யூஸ் டு போல். அந்த டெக்னிக்னா 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு டெக்னிக். ஸோ இப்போ டெக்னிக் ஹஸ் பீன் ஓவர் ரேட்டட்னு வச்சுக்கோங்களேன். சொல்றாங்க இப்போ டெக்னிக் இஸ் நாட் தட் கிரேட், டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஹஸ் பீன் ஓவர்டேக்கிங் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் டியூ டு த ஷார்ட்டர் ஃபார்மேட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். பட் டெக்னிக் வைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச bowlers வந்து எனக்கு எல்லா ஃபாஸ்ட் பவுலரையுமே ரொம்ப பிடிக்கும். ஹூஎவர் கம்ஸ் ஹார்ட் இன் த கிரீஸ், பெண்ட் தேர் பேக், போல் ஃபார் டியூரேஷன், ஒரு லாங்கர் டியூரேஷன் அண்ட் போல் அட் 140 145 எல்லாருமே எனக்கு பிடிக்கும். பட் என்னோட ஃபேவரட் வந்து எனக்கு வசீம் அக்ரம் ரொம்ப பிடிக்கும். வசீம் அக்ரம் ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப கம்மியா தான் பார்த்திருக்கேன் அவர் போலிங்லாம். அண்ட் பிரெட்லி போலிங் நிறைய பார்த்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு பிரெட்லி அண்ட் டேல் ஸ்டைன் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேல் ஸ்டைன் பிகாஸ் ஆஃப் ஹவு ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப் அஸ் அ ஃபாஸ்ட் பவுலர். ஸோ நான் டேல் ஸ்டைனை பார்த்து நிறைய மிமிக் பண்ணுவேன். ஸோ என்ன நானே அவர் ஷூஸ்ல இப்போ ஒரு டேல் ஸ்டைன்ரா, இப்போ நான் டேல் ஸ்டைன் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல போலிங் போட்டா எப்படி போலிங் போடுவேன், ஒரு செகண்ட் டிவிஷன்ல போலிங் போட்டா எப்படி போடுவேன், ஒரு ஸ்டேட் கேம்ல போலிங் போட்டா எப்படி போடுவேன், என்ன நானே வந்து அந்த ஒரு பெப்பப் பண்ணிக்கிறதுக்காக அவரை மிமிக் பண்ண ட்ரை பண்ணுவேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் மென்டாலிட்டி, ஹவ் அ ஃபாஸ்ட் bowler should be. அண்ட் பிரெட்லி அப்சல்யூட்லி ட்ரீட் டு வாட்ச். கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிற ஒரு ஆக்ஷன் அண்ட் எவ்ரி திங். ஸோ பிரெட்லி அண்ட் டேல் ஸ்டைன் மை கோ டு ஃபாஸ்ட் bowlers. சூப்பர். ஐ திங்க் நான் ரீசெண்டா ஒரு போஸ்ட் படிச்சேன். பிரெட்லியோட ஆக்ஷன் வந்து அதுதான் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்ல ஒரு பெஸ்ட் பயோ மெக்கானிக்ஸ் இருக்கிற ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி ஒரு பிரெட்லியோட ஆக்ஷனை இமிட்டேட் பண்ணாத சின்ன வயசுல யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நானுமே வந்து மீடியம் பேஸ் போட்டுருந்தேன் சின்ன வயசுல. ஸோ அப்போ வந்து பிரெட்லியோட ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே. ஸோ அது வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஒரு ஃபீலிங் தான் பிரெட்லி போலிங் பண்றது. இப்போ கூட லெஜெண்ட்ஸ் லீக்ல அவர் போடும்போது ஒரு திருப்பியும் அந்த நாஸ்டாலஜியா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து அந்த மஸ்டர்டோட விக்கெட் எடுப்பாரு, போல்டு செம்ம யார்க்கர் போட்டு சூப்பரா இருந்தது. அந்த மேட்ச் பார்க்கல, அதாவது 2025ல நடந்ததுல அந்த யூடியூப்ல பார்த்தேன் நானு. அது வந்து ஒரு செம்ம மெமரி ஆக்சுவலி. உங்களுக்கு ஏதாவது சூப்பர் ஸ்டிஷன் இருந்திருக்கா? லைக் ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் சாக்ஸ் தான் போடுவேன் அந்த மாதிரி நிறைய. அதெல்லாம் ஒரு கிரிக்கெட்டரா வந்து யாராவது எனக்கு சூப்பர் ஸ்டிஷனே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். எல்லாருக்குமே உண்டு. ஸோ அந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷன்ஸ் வந்து ஐ யூஸ் டு அந்த ஒரு ஐ ட்ரை டு யூஸ் த சேம் பேர் ஆஃப் ஷூஸ். ஒரு சீசனோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல, அது ரஞ்சி ட்ராஃபி சீசன் சொல்றேன், என்ன பேர் யூஸ் பண்றேனோ அதே பேர் தான் யூஸ் பண்றேன். லைட்டா கொஞ்சம் டேமேஜ் இமேஜ் ஆனாலும் அது திருப்பி ஈவன் தோ பைசா கொடுத்து வாங்குறதுக்கு we were able to do thatனா கூட அதை ஸ்டிச் பண்ணியோ இல்ல லைட்டா அதை வந்து ரெடி பண்ணியோ இல்ல கட் பண்ணியோ ரெடி பண்ணியோ இல்ல நெயில் மாத்தியோ, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண பார்ப்பேன். அண்ட் சூப்பர்ஸ்டிஷன் இல்ல, பட் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு வேர் ஹேட்ஸ் when I bowl. ஓகே, நான் பாத்துர்க்கேன் ஆக்சுவலி. bowling-ஏ போடும் இன்ஃபீல்ட்ல இருக்கும்போது when I'm playing a game, I'm bowling, I always try to wear hat. ஸோ அது வந்து எனக்கு ஒரு சூப்பர்ஸ்டிஷன். ஹேட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹேட் வச்சிருப்பேன். ஸோ அந்த ஹேட் நான் போட்டு போகணும் அப்படின்னு. மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை, சாமி கும்பிட்றதா இருக்கட்டும் அதெல்லாம் அப்படியே இருக்கும். கிரவுண்டுக்குள்ள போகும்போது தொட்டு கும்பிட்றது அதெல்லாம் that all is fine. And one thing I used to do is when I get a 5-4, I kiss the pitch. Whatever in an elite professional setup, when I got my first 5-4, that was my first game against என்னோட டெபுல வந்து 5-4 first innings against the defending champion Ranji Trophy 2015 champion மும்பைக்கு அகேன்ஸ்டா ஆடணும். 2016ல ஃபர்ஸ்ட் கேம் ஆடினாங்க. 15ல சாம்பியன்ஸ் அவங்க, 16ல ஃபர்ஸ்ட் கேம் அவங்களோட இந்தியாஸ் மோஸ்ட்
கிரேட்டஸ்ட் ஃபாஸ்ட் bowling பிச் இன் இந்தியா லாலில ஆடினோம். ஸோ அந்த கேம்ல ஃபர்ஸ்ட் 5-4 எடுத்த உடனே எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு செலிப்ரேட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் த கண்டிஷன் ஆர் பிச் whatever. I kissed the pitch and from then I started following whenever I get a 5-4 and quite நிறைய டைம்ஸும் கிடைச்சது அந்த மாதிரி ஒரு 10-15 டைம்ஸ். அதுக்கப்புறமா என்னால பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் அதுல. ஆக்சுவலி கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ஹிப்போக்ரிட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கடவுள் நம்பிக்கை இருக்காது, ஆனா சூப்பர்ஸ்டிஷன் மேல நம்பிக்கை இருக்கும். ஸோ அது வந்து நிறைய ரெசனேட் பண்ண முடியுது. எனக்குமே அந்த இது இருக்கு, எனக்குமே அந்த சூப்பர்ஸ்டிஷன் இருக்கு. ஸோ எனக்கு வந்து என்னன்னா எப்பவுமே ஏதாவது ஒன்று ரெட் இருக்கணும். ஏதோ ஒன்று ரிஸ்ட் பேண்டோ இல்ல சாக்ஸோ இல்ல ஷர்ட்ல ஏதாவது ரெட் தானே பார்த்தேன். ஜெர்சி ரெட். அதனால இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா. இல்லைன்னா ஏதாவது ஒன்று ரெட் மார்க்காவது இருக்கணும் பாடியில, குங்குமம் போட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஸோ ரெட் இருக்கணும். அண்ட் நான் எப்பவுமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சேன், டிராவிடோ கவாஸ்கரோ யாரதோ ஒன்று ரைட் பேடோ லெஃப்ட் பேடோ தான் ஃபர்ஸ்ட் கட்டுவாங்க. ஸோ எனக்கு வந்து 10 வயசு 13 வயசுல இருந்து இப்போ வரைக்கும் லெஃப்ட் பேடு தான் நான் ஃபர்ஸ்ட் கட்டுவேன். 5 ரன் அடிக்கிறனோ 10 ரன் அடிக்கிறனோ அதெல்லாம் கிடையாது. லெஃப்ட் பேடு நீ கட்டினா அது ஒரு நமக்கு ஒரு மன நிம்மதியா இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு நல்லா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறோமோ இல்லையோ அது வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி லைக் சூப்பர்ஸ்டிஷன் இதுதான். அண்ட் உங்களை இப்ப ரீசெண்டா நீங்க பார்த்த தமிழ் படம் ஏதாவது இருக்கா? நிறைய படம் பார்த்தேன். இப்ப கூட அந்த சிறை பார்த்தேன், சூப்பர் படம். சூப்பர். யா சிறை பார்த்தேன். இப்ப கூட நேத்தி கூட பார்த்தேன், ஒரு ஹாட்ஸ்பாட் பார்த்தேன், ஹாட்ஸ்பாட் 2. ஓகே ஓகே நைஸ். உங்க ஃபேவரட் ஆக்டர் யாரு தமிழ்ல? எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். நாட் தட் ஐ டோன்ட் லைக் விஜய் ஆர் சம்திங் லைக் தட். விஜய் ரொம்ப பிடிக்கும், அஜித் ரொம்ப பிடிக்கும். பட் ஆல் டைம் ஃபேவரட். பட் நீங்க ரஜினி தலைவரை தாண்டி நீங்க போகவே முடியாது. இந்த இந்த ஒரு யூத் ஃபாலோயிங்ல அஜித் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நவ் தட் ஹி இஸ் நாட் ஆக்டிங் டூ மச் அண்ட் வெரி லெஸ். அண்ட் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ரஜினிகாந்த். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 ரஜினிகாந்த் பிடிக்கும். சஞ்சுவை பிடிக்கிறதுக்கான ஒரே ரீசன் ரஜினிகாந்த் தான். அவருக்கு ரொம்ப ரஜினிகாந்த் பிடிக்கும்ன்றதுனால எனக்கும் சஞ்சு பிடிக்கும். ஏன்னா நான் சஞ்சு நான்லாம் ஒன்னா விளையாடி இருக்கோம். நிறைய அண்டர் 19s ரஞ்சி டிராஃபி எல்லாமே ஒன்னா விளையாடி இருக்கோம். எனக்கு நல்லா தெரியும் சஞ்சுவையும். ஸோ அதனால நாங்கள் ஜென்ரலா பேசும்போது அந்த ரஜினிகாந்த் டாபிக் அப்பப்போ அப்படியே பேசுவோம் லைட்டா. அகைன் மூவி ரெஃபரன்ஸ் இல்லாம கிரிக்கெட்டே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஐ திங்க் தட் பிரிங்ஸ் டு தி எண்ட் ஆஃப் செக்மெண்ட் 1. ஸோ சூப்பரா இருந்தது ப்ரோ. செக்மெண்ட் டைம் போனதே தெரியல, நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம். செக்மெண்ட் ரொம்ப நேரம் போயிடுச்சு. இதுவே செக்மெண்ட் 1. ஆக்சுவலி செக்மெண்ட் 2 போறோம். செக்மெண்ட் 2 இஸ் டிஆர்எஸ். ஸோ என்னோட முதல் நான் கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, நீங்க டெபியூ பண்ணதை பத்தி சொன்னீங்க. லைக் 2013-14 விஜய் ஹசாரே, 14-15 விஜய் ஹசாரேயா இருக்கட்டும், ரஞ்சி டிராஃபியா இருக்கட்டும். ஸோ முதல் நாள் நீங்க வந்து தமிழ்நாடு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகும்போது அவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க. ஐ திங்க் அபினவ் முகுந்த் இருந்தாருன்னு நினைக்கிறேன். விஜய் ஹசாரே நீங்க விளையாடும் போது அவர் தான் கேப்டன்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. பத்ரியானா கேப்டன் இருந்தாரு. அப்புறம் அனிருத்தா ஸ்ரீகாந்த் விளையாடினாரு அந்த டீம்ல. யோ மகேஷ் இருந்தாரு. யா ஐ ஹாவ் அ லிஸ்ட் ஹியர். முரளி விஜய், பாபா அப்ரஜித், அப்புறம் பத்ரிநாத், ஸ்ரீகாந்த், அனிருத்தா, விஜய் சங்கர், யோ மகேஷ், ராஹில் ஷா, பாலாஜி அனால், பாலாபாய், லக்ஷ்மிபதி பாலாஜி அவர் விளையாடி இருக்காரு. ஸோ நீங்க உள்ள போகும்போது எப்படி இருந்தது? நீங்க தான் யங்கஸ்டா இருந்திருப்பீங்கல்ல டீம்ல. என்ன ஃபீலிங் இருந்தது அண்ட் ஹவு டிட் தே மேக் யூ கம்ஃபர்டபிள்? இல்ல சி ஒரு விஷயம் என்னன்னா, ஐ ஹவ் ஆல்ரெடி பிளேட் அகைன்ஸ்ட் தெம் இன் லீக் கேம்ஸ். ஓகே, சோ தே நோ ஹூ ஐ ஆம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பட் அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியர்ல போகும்போது வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ ஹேட் டு கிவ் அ டெபு ஸ்பீச் ஸ்டாண்டிங் ஆன் த சேர். அது ஒரு இட் யூஸ் டு பி a tradition in Tamil Nadu's dressing room. So அந்த மாதிரி கொடுக்கும்போது ஐ வாஸ் குவைட் கான்ஃபிடென்ட். ஜென்ரலா கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். அண்ட் ஒன்லி திங் ரொம்ப துருதுருன்னு இருப்பேனா, அப்பப்போ வந்து ரொம்ப ஓவரா துருதுருன்னு இருக்கான் இவன்றத மட்டும்தான் அவங்களோட ஃபீட்பேக். பட் சி ஒரு டீம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ டோன்ட் திங்க் எனி டீம் லைக் தமிழ்நாடு கேன் மேக் யூ கம்ஃபர்டபிள். தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட், நான் விளையாடின வரைக்குமே, அட்லீஸ்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், தமிழ்நாடு பீப்புள் அண்ட் த கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் த ட்ரெஸ்ஸிங் ரூம் உங்களுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸே இருக்காது. ஆக்சுவலா வந்து முரளி விஜயா இருக்கட்டும், அவர் வந்து அந்த சீசன் வந்து என்கிட்ட வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு டு மேக் மீ ஷிஃப்ட் ஃப்ரம் இந்தியா பிஸ்டன்ஸ் டு கெம்ப்ளாஸ்ட். கெம்ப்ளாஸ்ட் என்னெல்லாம், வாட் டு தே ஆஃபர், ஹவு கிரிக்கெட் கேன் பி வெரி குட்.
அதோட ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து அவரே என்கிட்ட வந்து பேசினாரு. அவரே ஒரு எஃபர்ட் எடுத்து என்கிட்ட ரூமுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணாரு. 2 பேர் காஃபி குடிச்சிட்டே பேசுறோம். இந்த மாதிரி என்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் செட்டப், நான்லாம் அங்கேருந்து தான் வந்து இந்தியாவுக்கு விளையாடினேன். ஸோ அதுல வந்து அந்த தட் பிளேஸ் ஹேஸ் ரியல் வைப்ஸ். ஸோ சூப்பரா இருக்கும், நீ ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி எப்போ கேட்டாலும் கொடுப்பாங்க. அண்ட் பிசியோஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ் அண்ட் கோச்சஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. த மேனேஜ்மெண்ட் இஸ் கிரேட். பரத் ரெட்டி as a மேனேஜ்மெண்ட் ஹெட், அட்மின் ஹெட், சூப்பரா அவங்கள இது பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து there is a lot of inputs that I've got from அந்தந்த சிச்சுவேஷன்ல அந்தந்த ஸ்டேஜ் ஆஃப் மை கரியர்ல all my seniors were really helpful in supporting, and especially under Abhinav Mukund's captaincy I got the most of wickets. So அதனால I owe him big time for using me at the right moments. So கேமோட கிரக்ஸை புரிஞ்சுப்பாரு. இஸ் a very good captain because he's been leading Tamil Nadu. அந்த டைம்ல வந்து he was leading Tamil Nadu for continuous time, கண்டினியூஸா ஒரு 3-4 years பண்ணிட்டு இருந்தாரு. அதுல ஒரு ஃபைனல்ஸ் ஒரு செமி ஃபைனல்ஸ்லாம் போனோம். It was a very tough year for us, but still we managed to go to semi-finals despite lot of injuries நிறைய இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஆல் சீனியர்ஸ் லைக் அஸ்வின் வந்து ஒரு அட் சம் பாயிண்ட் வந்து we started playing together when he got time to play for Ranji Trophy. நான் அவரோட ரூம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அஸ்வினை மீட் பண்ணதே வந்து ரூம்ல தான். பாம்பேல மேட்ச் எனக்கு மட்டும் தனி ரூம் வந்துருச்சு. லைக் ஆட் நம்பர் ஆயிடுச்சு. 14 இருக்காங்க, 15th மேன்னா இதாயிடுச்சு. கடைசியா தான் லாஸ்ட் மினிட்ல வந்து அஸ்வின் வந்து ஜாயின் பண்றாரு டீம். ஸோ ஹி வாஸ் கிவன் அ சிங்கிள் ரூம் ஃபார் தட் ஸ்டேஜ். அவர் வந்து பீக்ல இருந்தார் அந்த டைம்ல. பட் ஹீ சார் நான் தனியா நிறைய இருந்துட்டேன், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஹாவ் ஒரு ஜாலியா ஒரு யாரோடையாவது ரூம்மேட்டா இருக்கலாம்னு பண்ணி. யார் தனியா இருக்கான்னு கேட்ட போது கேவி தனியா இருக்கான். ஓ எனக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படிதான் அவர் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து he made me so comfortable that நிறைய ஷேர் பண்ணுவாரு. பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாரு. எப்படி how he overcomes tough situations, how he evolves as a cricketer. எவ்வளோ நீ வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கணும் and you should keep evolving as the game grows. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து மை சீனியர்ஸ் ஆர் ரியலி. அண்ட் தினேஷ் நான் வந்து நிறைய டிகே நான் வந்து நிறைய ஒயிட் பால் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அவர் அண்டர் ஹிஸ் கேப்டன்சி ஐ டுக் 17 wickets in விஜய் ஹசாரே. என்னோட ஃபர்ஸ்ட் 5 வந்தது. அண்ட் ஹி கேவ் மீ a ரோல் டு போல் 7-8 overs. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே 7-8 overs போட வைப்பாரு. அண்ட் லாஸ்ட்ல வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எனக்கு கிரியேட் பண்ணது வந்து இந்த மாதிரி சீனியர்ஸோட கைடன்ஸ். அண்ட் they were really welcoming towards me or any other youngster who makes a debut. ஆக்சுவலி வெளியே இருந்து பார்க்கும்போதுல இவங்கெல்லாம் பெரிய லெஜண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணும்போதே எல்லாருமே எஸ்டாப்ளிஷ் கிரிக்கெட்டர்ஸ், எல்லாருமே இந்தியா டெபியூ பண்ணிட்டாங்க அந்த டைம்ல. அண்ட் அந்த ஒரு நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும்ல, நம்ம எப்படி இந்த செட்டப்குள்ள ஃபிட்டின் ஆக போறோம். ஏன்னா இப்போ பார்க்கும்போது நம்ம டிவியில பார்த்துருப்போம், நீங்க என்னதான் லீக்லாம் விளையாடி இருந்தா கூட ஒரே டீம்ல விளையாடும் போது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துதான் ஆகணும். ஸோ தட் வாஸ் வெரி குட் ஆஃப் தெம். அண்ட் நிறைய பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் முரளி விஜய் வந்து நிறைய நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சம பேட்டிங் அட்வைஸ் அவுட் ஆஃப் த வே. யா அவர் வந்து ரொம்ப இஸ் நாட் மச், ரொம்ப பேச மாட்டாரு. லைக் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. பட் 2-3 விஷயம் கரெக்டா சொல்லுவாரு. இட் வில் ரியலி சூட் யுவர் கேம் அண்ட் இட் வில் அந்த உங்களுக்கு கேமுக்கு சூட் ஆனா மட்டும்தான் உங்ககிட்ட வந்து சொல்லுவாரு. இல்லைன்னா சும்மா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், ஒரு சீனியர் பிளேயர் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாரு. ஸோ அவர் அப்ரோச் பண்ற ஆளுங்களையும் அதுதான் சொல்லுவார். நான் சொல்றேன், உனக்கு அது சூட் ஆகுதான் நீ முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண பாரு. ஸோ அவர் வந்து ஐ ரியலி லைக் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் இன் மை என்னோட ஒப்பீனியன்ல வந்து கிரேட்டஸ்ட் கவர் டிரைவ் யாருன்னு கேட்டா நான் முரளி விஜய் தான் நான் சொல்லுவேன் பர்சனலி. ஏன்னா அவருக்கிட்டயும் ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஹி வென்ட் 2014 இங்கிலாந்துக்கு போனார்ல, அதுக்கு முன்னாடி வந்து கெம்ப்ளாஸ்ல வந்து டே இன் டே அவுட் ப்ராக்டிஸ் பண்ணுவாரு ஃபார் ஆல்மோஸ்ட் அ மந்த். சோ எல்லா டைமும் ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்து டியூக்ஸ் பால்ல அவருக்கு நான் போலிங் போட்டிருக்கேன், நிறைய போலிங் போட்டிருக்கேன். சோ அதனால அவர் அந்த லார்ட்ஸ்ல அடிச்ச ஒரு 95 பார்க்கும்போதோ இல்ல அந்த சீரீஸ்ல ஒரு 100 அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் 100 பார்க்கும்போதோ இட்ஸ் வெரி வெரி ப்ளீசிங் ஃபார் அஸ், வெரி ஹாப்பி. ஐ வாஸ் பர்சனலி ஹாப்பி தட் நானே போய் ஒரு 100 அடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், நானே இந்தியாவுக்கு விளையாடி ஒரு 100 அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு 95 அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா ஐ வாஸ் அ ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் ப்ரிப்பரேஷன் நினைக்கும் போது இட் வாஸ் அ வெரி வெரி சாட்டிஸ்ஃபைங் மொமெண்ட் டு see him get a 100. ஸோ அதுல வந்து நம்மளும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். மெயினா நிறைய வெல்லெஃப்டோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு அந்த டைம்ல. ஸோ நான் அவுட் ஸ்விங் நல்லா போடுவேன்ல, ஸோ அதனால என்னை போட வச்சு ஆடுவாரு.
போட வச்சு ஆடுவாரு. என்கிட்ட வந்து சொல்லுவாரு, இன்னும் ஸ்டம்ப் லைன்ல போடப்பாரு, இன்னும் இந்த ஆங்கிள் கிரியேட் பண்ணப்பாரு. அவங்க ஜேம்ஸ் ஆண்டர்சன், பிராட்லாம் வந்து சீம் எல்லாம் இப்படி இப்படி மாத்துவாங்க. ஸோ அதெல்லாமும் பண்ணலாம் அப்படிலாம் ஐடியாஸ் கொடுப்பாரு. அண்ட் செம்ம வெரி வெரி ஸ்மார்ட். அதை வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹவ் யூ கோ அபவுட் யுவர் இன்னிங்ஸ் அண்ட் மோர் ஆஃப் அவர் மென்டல் ஆஸ்பெக்ட்ல இஸ் வெரி வெரி டஃப் பர்சன். அவரு ஒரு டஃப்பான ஸ்பெல் போடுறாங்க யாராவது போலர்னா அந்த டஃப் ஃபேஸ கடக்கக்கூடிய ஒரு ஆள் அவரு. ஸோ அதனால அந்த ஒரு மென்டல் டஃப்னஸ் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பேக்டர் எப்பவுமே. ரொம்ப வெரி டஃப் கை, நாட் வெரி ஈஸியா கிவ் அப் பண்ண மாட்டாரு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து முரளி விஜய் வந்து சூப்பரா சொல்லுவாரு. I've heard a lot of people say that he gives amazing batting tips. யா நான் ஏன் கேட்டேன்னா கேஎல் ராகுலுக்கு வந்து அவர் ஆஸ்திரேலியன் டூர்ல கேஎல் ராகுல் டெபியூ பண்ணும்போது ஆஸ்திரேலியன் டூர்ல அவருக்கு பேட்டிங் அட்வைஸ் ஏதோ ஒரு கரெக்ஷன் ஏதோ சொல்லி அதை ஃபாலோ பண்ணி தான் கேஎல் ராகுல் வந்து அடுத்த இன்னிங்ஸ்ல 100 அடிச்சாருன்னு அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆக்சுவலி இட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாம கூட விளையாடுறவங்களோட டெவலப்மெண்ட்டும் அதுக்கும் சப்போர்ட் பண்றது வந்து அது ஒரு இட் கோஸ் அ லாங் வே. அது வந்து வெரி வெரி நைஸ். அண்ட் உங்களோட டெபியூ மேட்ச் பத்தி நிறைய இன்னும் கொஞ்சம் பேசணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ணது நிறைய வாட்டி லைக் 30 டைம்ஸ் அந்த டைம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ரஞ்சி டிராஃபி டைட்டில்ஸ் வின் பண்ண மும்பை டீம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அப்பவே 40. ஓகே. அண்ட் உங்களோட அது ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் பிட்ச்னு சொன்னீங்க. அண்ட் பயங்கர லோ ஸ்கோரிங் கேமா இருந்து நான் ஸ்கோர்ஸ் பார்த்தேன். நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 5-4, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 4-4 எடுத்திருக்கீங்க. அண்ட் டெபியூல வந்து 9 விக்கெட்ஸ்ல. அண்ட் இன்னொரு ஃபேக்ட் பார்த்தேன், இது உண்மைதான் நினைக்கிறேன். அந்த ஃபேக்ட் என்னன்னா அந்த டெக்கேட்லயே வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் டெபியூ பவுலர் டு கெட் அ 5-4 ஃபார் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்படியா இருக்கும், எனக்கு தெரியல. ஆமா, அது ஒரு ஃபேக்ட். நிறைய விக்கெட்ஸ் எடுத்ததுன்னு அது தெரியும் எனக்கு. மேபி இது எனக்கு தெரியல. அஸ்வின் அந்த சீசனுக்கு முன்னாடியா, அந்த டெக்கேடுக்கு முன்னாடியா அஸ்வின்? அது தெரியல எனக்கு. டெபுன்னு நினைக்கிறேன், தெரியல. அதான் உங்களோட பேர் வந்தது அந்த லிஸ்ட்ல. ஆக்சுவலி நீங்க வந்து அந்த ஒரு ரெக்கார்டுக்கு அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணிக்கிறேன் நானு. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அந்த அந்த உங்களோட மேட்ச்ல தான் ஐ திங்க் வாஷியும் டெபியூ பண்ணாரா அந்த சேம் கேம். சோ அது எப்படி இருந்தது? லைக் வாஷி உங்களோட சின்ன பையன்ல அந்த டைம்ல. ஐயோ ரொம்ப ரொம்ப அவர் நானும் அண்டர் 19ல ஆடிட்டு அப்படியே ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கட் பண்ணா இங்க டெபியூ பண்றோம். சோ அதான் பேசிக்கலி அந்த மேட்ச் ஆக்சுவலா என்னோட டெபியூவே இருந்திருக்காது. என்ன ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. நட்ராஜன் தான் ஆக்சுவலா அந்த கேம் ஆடணும். நட்ராஜனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் தான் ஒன்லி லெஃப்ட் ஆர்ம் சீமர் இந்த என்டையர் ஸ்குவாட். சோ அவர் லெஃப்ட் ஆர்ம் சீமர் நட்ராஜன், அப்புறம் முகமது, அதுக்கப்புறம் அஸ்வின் கிறிஸ்ட், 3 மீடியம் பேசரு with Vijay Shankar as fourth medium, sorry, Jay Kaushik as fourth medium pacer. Okay. So இதுதான் ஆக்சுவல் அட்டாக். நைட் வந்து மேட்ச் அடுத்த நாள்னா அன்னைக்கு நைட் வந்து ஒரு 9:30 இருக்கும், 9:30 இருக்கும். என்னோட ரூமுக்கு போன் வந்தது, லைக் ரூம் லேண்ட்லைனுக்கு போன் வந்தது. போன் எடுத்தா அபினவ் முகுந்த் பேசுறாரு. ஏய் கேவி, அபினவ் முகுந்த் பேசுறேன், இந்த மாதிரி ரெடியா இரு, நாளைக்கு நீ வந்து ஆடுறதுக்கு 99% சான்ஸ் இருக்கு, ப்ரிப்பேர்டா வா கிரவுண்டுக்கு. ஏன்னா நட்டுக்கு ஒரு நட்டு ஹாஸ் காட் அ சைட் ஸ்ட்ரெயின் மாதிரி இருக்கு, we are still checking, 99% நீ தான் ஆடுவ, ப்ரிப்பேர்டா வா மேட்ச்க்கு அப்படின்னாரு. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். நீ நைட்டு தூக்கவே வரல சுத்தமா. நம்ம நான் என்ன ரிலாக்ஸா இருந்தேன், நம்ம ஆட போறதுல ஆல்மோஸ்ட் தெரியும் உங்களுக்கு நெட்ஸ்ல எப்படி போகுது என்னன்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியும் நம்ம ஆடுறோமா ஆட மாட்டோமான்னு. சோ ஆட மாட்டோம் தான் நான் நினைச்சிருந்தேன். ஏன்னா பிகாஸ் இவங்க 3 பேர் மீடியம் பேசரு வித் ஆல்ரவுண்டர் ஜே கௌஷிக் இருக்காங்க. ஆப்வியஸா 5 மீடியம் பேசலாம் ஆட மாட்டாங்க இந்த விக்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா அதே மாதிரி வந்து அன்னைக்கு காலையில வந்து அவனுக்கு நட்டுக்கு வந்து சைட் ஸ்ட்ரெயின் இருந்தது. அந்த கேம் நான் ஆடவே கூடாது, ஆனா ஆடினேன் அந்த கேம். சோ எவ்வளவு ஐரனிங் இருக்கு பாருங்க அதுல. சோ எனக்கு அப்படிதான் சான்சஸே கிடைக்கும். ஆக்சுவலா பேசிக்கா பாத்தீங்கன்னா the higher the levels we go, the chances are that slim. ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் ஐ வாஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் காட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அண்ட் ஐ யூஸ்ட் இட் டு மை இது. அதுல வந்து ஆக்சுவலா ரெண்டு குவார்டர் ஸ்டெப்ஸ்லயே எனக்கு கிரேட் 1 டயர். சோ அது யாருக்குமே தெரியாது, இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த பிசியோக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். பிசியோ என்கிட்ட கேட்டாரு, மேனேஜ் பண்ணிட்டு. நான் சொன்னேன், சார் காலைல விழுந்துறேன் சார், ப்ளீஸ் சார் எதுவுமே சொல்லிடாதீங்க சார், மாத்திரை எல்லாம் நான் வாங்கி வச்சுக்கிறேன் சார், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என் பேக்குள்ள நான் கலந்து வச்சிருக்கேன், அப்பப்போ எப்ப தேவையோ நான் அத மாத்திரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல சார் இந்த ஒரு கேம் இட் இஸ் ஓகே இஃப் ஐ யூஸ் ஸ்லைட்லி மோர் பெயின் கில்லர்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஐ வாண்ட் டு பிளே திஸ் கேம், ஐ டோன்ட் வாண்ட் டு லெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கோ அப்படின்னு. அண்ட் இட் வாஸ் அ கிரேட் கேம். ஏன் சொல்றேன்னா I learned a lot in that game because the first spell I bowled,
I got 2 wickets அந்த ஈவினிங்கே கிடைச்சிச்சு because the game got over in just 2 days. So எல்லாம் very low scoring. So ஆமா ஆமா next day வந்து we had no time to think or anything. என்னோட first debut game டாஸ் தோத்துட்டோம், நாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட். லஞ்சுக்கு அப்புறம் 5 minutesல bowling போட ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. So day 1 லஞ்சுக்கு அப்புறமே bowling வந்துருச்சு எங்களுக்கு. So அதனால வந்து there was no time to think whatever it is. அது அந்த ஒரு சோக்கிங் பண்ணுவா சொல்லுவாங்கல்ல, அந்த பிக் ஸ்டேஜோட பிரஷரை சோக்கிங் பண்றது, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல எனக்கு. பிகாஸ் இட் வாஸ் ஜஸ்ட் அ கேம் தட் அவங்க நம்ம 108 ஆல் அவுட் ஆயிருக்கோம், அவங்கள 107 ஆல் அவுட் பண்ணணும்ன்றது மட்டும்தான் நம்மளோட இன்டென்ஷனா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுக்கணும் பட் ஸ்டில் we gave lead for 20-30 runs லீட் கொடுத்தோம். பட் அந்த இன்னிங்ஸ் வந்து has changed the entire perspective of how a first class game is basically. எனக்கு வந்து ஒயிட்ஸ் ரெட் பால் போட்டுன்னு ஒரு T20 மேட்ச் ஆடுற மாதிரி இருந்தது. இன்டென்சிட்டி வந்து அவ்வளவு ஹையா இருந்தது. ஒரு டெஸ்ட் கேம் நம்ம மேட்ச் டிவில பாக்குறோம்னா ரிலாக்ஸா இருக்கும்ல, சோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆக்சுவலா அந்த டெஸ்ட் கேம்ல இன்டர்நேஷனல் போக போக இன்னும் இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் வந்து they'll expect to you to bowl ரொம்ப மார்ஜின் ஆஃப் எரர் ரொம்ப கம்மியா இருக்கும், கரெக்டான இடத்துல போடணும். சோ அதே மாதிரி அந்த பிட்ச் வந்து வேற லெவல் பிட்ச், சூப்பரா இருந்தது. there was one thing that I found என்னோட இதுக்கு வந்து சூட் ஆச்சு அது. பிகாஸ் ஐ ஹிட் தட் கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்ல சீம் அடிச்சு போடுவேன். சோ என்ன ஆகும், அந்த விக்கெட் கொஞ்சம் ஸ்லைட்டா கொஞ்சம் கண்டியூசிவா இருந்தது, லைட்டா சி மூவ்மெண்ட், லேட்டரல் மூவ்மெண்ட் இருந்தது. சோ ஸ்டம்ப் லைன்ல அந்த லென்த் அடிக்கும் போது பால் யூஸ் டு லீவ் த பேட்டர். சோ யூ ஹாவ் டு பிளே. எப்படி இருந்தாலும் உங்க சேனல் வந்து உங்களுக்கு வரும் பால் ஆங்கிள். சோ அந்த ஆங்கிளுக்கு நீங்க ஆடியே ஆகணும். பால் ஆனா பிச் ஆகி லீவ் ஆகும் உங்களை. சோ அந்த மாதிரி நிறைய காட் பிஹைண்ட்ஸ் அண்ட் காட்டட் ஸ்லிப்ஸ் நிறைய வந்தது. போல்ட் எலிபிலிட்டி 1-2 தான் வந்தது. என்னோட கரியர்லயே அதான் சொல்றேன், 90 விக்கெட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கரியர்லயே ஒரு 75% வில் பி காட் பிஹைண்ட் அண்ட் காட்டட் ஸ்லிப்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் ஐ எம் சச் கைண்ட் ஆஃப் போலர். லென்த் அடிப்பேன் அண்ட் சீம் மூவ்மெண்ட் தான் இருக்கும் எனக்கு. மோர் தென் கை லென்த் ஸ்விங் ஆகிறதோட சீம் அடிச்சு தான் மூவ் பண்ணணும். அந்த கேம்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. என்னாச்சு, அவங்க தேவர் ஆல்மோஸ்ட் டவுன் அண்ட் அவுட் கேம்ல. அபிஷேக் நாயர்னு ஒருத்தர் வந்தாரு, பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஆடிட்டு பிரஸ்ல என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி அவங்க போலர்ஸோட ஷைனை பார்த்துதான் நான் ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாலாபாய் தான் போலிங் கோச். விட்டு ஏறினாரு. அவனுக்கு ஷைன் தெரியற அளவுக்கு நீங்க வந்து அதை கூட நீங்க யோசிக்கலையா அப்படின்னு. தென் ஐ ரியலைஸ்ட், ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் நம்மள ஃபேஸ் பண்றாருன்னா நம்ம போலிங்க எப்படி டேக்கிள் பண்றதுன்றத தவிர்த்து அவரோட ஸ்மார்ட்னஸ், அதான் சொல்றேன், மும்பை ரஞ்சி டிராஃபி டீமோட ஸ்மார்ட்னஸ் அங்கதான் இருக்கு. தேர் சோ எக்ஸ்பீரியன்ஸ்ட். இந்த ஸ்பெல்ல நெகேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சது. அண்ட் எக்ஸாக்ட்லி அவங்க 9 விக்கெட்ஸ் விட்டு ஒரு விக்கெட்ல ஜெயிச்சாங்க. ஸோ ஐ திங்க் தே ஹேட் த எட்ஜ் வித் அபிஷேக் நாயர் பீயிங் வெரி ஸ்மார்ட் இன் தட் திங். ஒரு ட்ரீம் டெபு. யாராவது ஸ்கிரிப்ட் எழுதணும்னா ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேம் கிடைக்கணும், இந்த மாதிரி பெரிய ஆப்பனண்ட்டை ஃபேஸ் பண்ணணும் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பவுலிங் பிட்ச்ல அப்படின்னு வந்து இட் வாஸ் காட் கிவன் ஃபார் மீ. ஸோ அதனால பெர்ஃபெக்ட் ஸ்கிரிப்ட் ஃபார் அ ஃபர்ஸ்ட் கேம். உங்க ஆட்டோபயோகிராஃபி எழுதணும்னா உங்களோட இந்த புக் டைட்டிலாவே வச்சிடலாம், இது தி பெஸ்ட் டெபியூ அப்படின்னு சொல்லிட்டு. எங்க கேகே நகர்ல ஆட்டோல சுத்திட்டு இருக்கேங்க நாங்க, எனக்கு போய் ஆட்டோபயோகிராஃபின்ற அளவுக்கு பேசுறீங்க. ஆக்சுவலி அபிஷேக் நாயர் பத்தி நீங்க பேசும்போது இன்னைக்கு வந்து நிறைய அவர் மேல கிரிட்டிசிசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. டொமஸ்டிக் சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிஸ்தா பேட்டர். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் சீம், அந்த உங்களோட சீம் ஷைனை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அதை எவ்வளோ அவர் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துருப்பாரு. அந்த ஃபீல்ட்ல அவர் பழம் தின்னு கொட்டை போட்டவர்னு சொல்லலாம். நீங்க டெபியூ பண்ணும்போது அவர் ஒரு 32-33 இயர்ஸ் இருக்குமா? அவர் ஆல்ரெடி ஒரு ஆல்மோஸ்ட் ஹிஸ் ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் 36 அவர் இப்போ. ஓகே, லைக் ஒரு சீசன், ஒரு சீசன் கேம்பெயினர். அண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு நீங்க போலிங் போடும்போது தான் உங்களோட, இப்போ நீங்க சொன்னீங்க பாலாபாய் வந்து அதை நோட் பண்ணி சொன்னாருன்ட்டு, அப்பதான் உங்களோட ஸ்கில்லுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஃபார் சம்மன் அந்த டெபியூ வந்து அந்த 9 விக்கெட்ஸ்ன்றது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ மெமரி ஃபார் எவர், ரைட்? அது அந்த 9 விக்கெட் நீங்க மேட்ச் தோத்துட்டீங்க, அது ஓகே. ஆனா அந்த 9 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீலிங்? அப்பாடா அப்படின்னு இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு, நம்ம அடுத்த மேட்சுக்கு நம்ம பிளேஸ் கேரண்டி. சூப்பர். நான் சொல்றேன்ல, ஒரு எல்லா ஃபாஸ்ட் bowlers and எல்லா பிளேயர்ஸ் who make their debut, they want their first stint to go well, so that you get another consecutive opportunities for you to showcase your talent basically. And அதுக்கப்புறம் there was a lot of, see, I would really tell ஒரு satisfying factor இருக்குனாலும், but after that 9 wicket haul my bar was set very high.
சோ நான் கரெக்ட் அங்கேருந்து என்ன பண்ணினாலும் அதுல இருந்து ஒரு பாயிண்ட் கம்மியான பண்ணினா கூட ஐ am not meeting the expectation of everybody கரெக்ட் around me and the expectation from my captain and the team and coaches. So it also adds a very very slight pressure to whatever that I have been delivering. ஸோ அதோட டிஃப்ரெண்ட் ஃபேசட்டும் அதுதான். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்லயும் பாத்தீங்கன்னா தெர் இஸ் ஆல்வேஸ் ப்ரெஷர் வென் யூ பர்ஃபார்ம் ஆல்சோ, எஸ்பெஷலி இன் ரஞ்சி ட்ராஃபி. இன்டர்நேஷனல் எனக்கு தெரியல பிகாஸ் ஐ ஹவன்ட் பிளேட் இன்டர்நேஷனல், பட் எஸ்பெஷலி இன் ரஞ்சி ட்ராஃபி தெர் இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் யூ டு கம் அவுட் ஆன் டாப் எவ்ரி கேம், டே இன் டே அவுட் ஃபார் யுவர் டீம், பிகாஸ் யூ பீங் அ லீட் bowler. அப்போ ஸ்ட்ரைக் bowler கிடையாது, பட் ஸ்டில் தே எக்ஸ்பெக்ட் விக்கெட்ஸ் ஃப்ரம் மீ பிகாஸ் ஐ ஹாவ் டு டெலிவர். பிகாஸ் ஐ வாஸ் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து நிறைய கண்டியூசிவ் விக்கெட்ஸ் இருக்கும்போது, ஃபாஸ்ட் விக்கெட்ஸ் இருக்கும்போது, பிளேயர் லைக் மீ ஹேஸ் டு டெலிவர் அட் தட் விக்கெட்ஸ். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஐ ஹாவ் டு டெலிவர். நான் இல்ல, the pack of 4 bowlers that we had, all of us had that pressure to deliver because it is a neutral venue and it is a good wicket for fast bowlers to deliver. கரெக்ட். ஆக்சுவலி லைக் அது ஒரு அண்ட் இன்னொன்று என்னன்னா உங்களோட பிளேஸை நீங்க ஷோர் ஆக்கிங்கணுன்ற பயம் வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே இருந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நமக்கு ஒரு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிருக்கு, நம்ம ஒரு நிகிலோட போறோம், ஃபுல்லி ஃபிட்டாவும் இல்ல, அண்ட் அந்த ஒரு correct. மோட்டிவேஷன் வந்து உங்களை புஷ் பண்ணியிருக்கும் கண்டிப்பா. இல்ல நம்ம கண்டிப்பா எப்படியாவது இந்த கேமை வின் பண்ணணும் தான் நம்ம எல்லாருமே விளையாடுவோம். ஆனா அந்த தோத்தது கண்டிப்பா. வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீலிங்? லைக் நம்ம இல்ல 9 அதுதான் விக்கெட்ஸ் எடுத்திருக்கோம். அதுதான் இட் வாஸ் a very mixed feeling. எனக்கு நான் 9 விக்கெட் எடுத்தேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல நான் டெபு கேம் அவுட் ரைட் தோத்துட்டோம், அஃப்கோர்ஸ் தே ஆர் அ பெட்டர், ஐ மீன் அஃப்கோர்ஸ் தே ஆர் அ வெரி சாம்பியன் சைட்னு வச்சுக்கோங்க. 40 வாட்டி ரஞ்சி ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்கன்னா சும்மா கிடையாது. அதே நோ வென் தே வென் டு ஹண்ட் அண்ட் வென் டு டிஃபெண்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ பட் ஸ்டில் எனக்கு இன்னும் கூட அந்த ஒரு வருத்தம் இருக்கு, அந்த கேமை ஜெயிச்சிருக்கலாம். இப்ப கூட சொல்லுவேன் நிறைய பேர்கிட்ட, அந்த கேம் அந்த ஸ்பெல் வந்து இஃப் நாட் ஃபார் அபிஷேக் நாயர் வி வுட் ஹவ் வன் தட் கேம். நான் அது ஸ்டில் அதான் நான் ஃபீல் பண்றேன். அபிஷேக் நாயரோட ஸ்மார்ட்னஸ் அங்கதான் வருது. சோ அவர் எவ்வளவு சீசன்டு கேம்பெயினர்னா அவருக்கு எக்ஸாக்டா தெரியும் இந்த ஸ்பெல்ல ஆடிட்டோம்னா நம்ம வேலைய நம்ம இது பண்ணிடலாம்னு சொல்லி. ஸ்டில் ஐ நெவர் ஸ்டாப் bowling, ஐ ஸ்டில் கெப்ட் bowling. பட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் என்னால டியூரிங் தட் கேம் கண்டுபிடிக்க முடியல. என்னால அவன் முடியல. இதுதான் பண்றான் அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியல. சோ அவர் இதுதான் பண்றாரு அப்படின்னு. சோ அது வந்து ஸ்டில் இஸ் கொஞ்சம் அது வந்து அந்த கேம் வின் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும், இன்னும் ஹாப்பியா இருந்திருக்கும். தெர் இஸ் நத்திங் லைக் மேக்கிங் யுவர் டீம் வின். ஸோ அதுக்கப்புறம் நிறைய 5 ஃபர்ஸ்ட் எடுத்தேன், நிறைய கேம்ஸ் வின் பண்ணோம், அது வேற விஷயம். பட் ஸ்டில் தட் ஃபர்ஸ்ட் கேம் இஸ் வெரி மெமரபிள் இன் லாட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ். நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல அது ரொம்ப மெமரபிளான கேம் எனக்கு. ஸோ ஒரு சூப்பர். அண்ட் ஐ திங்க் ஒரு அந்த பாய் சின்ன யா லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது ஒரு எப்படி வெல்கம் இருக்கும், ஹவு த கேம் வெல்கம்ஸ் யூ சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். 5 எடுத்தாலும் தோக்குறோம் கேம் அப்படின்னும் போது அதெல்லாம் இட் இஸ் நியூ டு மீ. யா ஐ மீன் அது ஒரு லேர்னிங் தான். அண்ட் அந்த மேட்ச் மட்டும் இல்லாம அந்த சீசனே உங்களுக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் சீசனா இருந்தது. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் நீங்க வந்து டியூலிப் டிராஃபில வந்து இந்தியா கிரீனும் ரெப்ரசென்ட் பண்ணீங்களா அந்த வருஷம்? அந்த வருஷம் இது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அந்த வருஷம். ஓ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. யா அண்ட் ஐ திங்க் இரானி கப்ல, இரானி கப்ல. ஸோ அது அந்த ஃபீலிங் அதுக்கு எப்படி நெக்ஸ்ட் இருந்தது? இயர் துலீப் ட்ராஃபி. அதுக்கு நெக்ஸ்ட் இயர் துலீப் டிராஃபி. அண்ட் அதுலயும் நீங்க 29 விக்கெட்ஸோ நம்ம எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். துலீப் ட்ராஃபில 2 கேம்ஸ் ஆடினேன். ஃபர்ஸ்ட் கேம் 3 ஃபார், செகண்ட் கேம் 5 விக்கெட் ஹால் எடுத்தேன். நைஸ் நைஸ். இந்தியா ரெட்டோட 5 விக்கெட் ஹால் எடுத்தேன் நினைக்கிறேன், அகைன்ஸ்ட் அபினவ் முகுந்த் டீம் நினைக்கிறேன், if I'm not wrong. ஓகே. அண்ட் இந்தியா கிரீன்ல விளையாடும் போது எப்படி இருந்தது? லைக் நீங்க இவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா பிளேயர்ஸையும், அண்ட் யூ வுட் ஹவ் பிளேட் அகேன்ஸ்ட் தம், இங்க அங்க விளையாடி இருப்பீங்க. ஆனா இப்போ ஒரு டீம்ல சேர்ந்து அடுத்த ஸ்டேட் பிளேயர்ஸோட விளையாடும் போது, அண்ட் நீங்க அகேன்ஸ்டா விளையாடுற டீம்லயும் தமிழ்நாடு பிளேயர்ஸும் இருப்பாங்க, வெளி ஸ்டேட் பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தது அந்த லைக் லேர்னிங் அண்ட் ஃபீலிங்? வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். பேசிக்கலி அது வந்து எனக்கு ஒரு சின்ன இன்டர்நேஷனல் செட்டப் மாதிரி இருந்தது. பிகாஸ் பார்த்திவ் பட்டேல் வாஸ் மை கேப்டன். இந்தியா கிரீன்ல பார்த்திவ் பட்டேல் தான் கேப்டன் பண்ணாரு. ஒரு செம ஸ்மார்ட் ஆபரேட்டர், செம ஸ்மார்ட்டா. அவரால் தான் நான் 5 ஃபார் எடுத்தேன் செகண்ட் இன்னிங்ஸ்ல, ஐ மீன் செகண்ட் கேம்ல. ஓகே. ஸோ அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி பிளாட்டா இருக்கு பிச், அது வந்து பிங்க் பால். அப்ப அந்த டைம் வந்து தே இன்ட்ரடியூஸ்ட் பிங்க் பால். ஸோ கேம்ஸ்லாம் மத்தியானம் தான் ஆரம்பிக்கும். ஸோ தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ மாய்ஸ்சர் இந்த விக்கெட். கொஞ்சம் கூல் டவுன் ஆகி நைட் ஆனதுக்கு அப்புறம் தான் பால் ஸ்டார்ட் ஸ்விங்கிங். அந்த டைம்ல வந்து பால்ல ஷைன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ யூ கெட் ஆல் அவுட் இன் நைட், தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி அதர் டீம் டு கெட் விக்கெட்ஸ் அகேன்ஸ்ட் யூ. பிகாஸ் அந்த மூவ்மெண்ட் கிடைக்கும். நியூ பால்ல நைட் போடும்போது கொஞ்சம் மூவ்மெண்ட் கிடைக்கும். திண்டுக்கல்ல தான் நடந்தது. ஸோ ஹோம் சாயில் ஹோம் டஃப்ன்றதுனால ஐ நோ ஆல் த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றதுலாம் எனக்கு தெரியும். பட் என்ன ஆஸ்பெக்ட்னா
அவரோட எவ்வளவு ஸ்மார்ட்டா ஆப்ரேட் பண்றாங்க. வேற 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 கேப்டன்ஸ், அவரும் ஒரு இன்டர்நேஷனல் லெஜெண்ட். ஸோ அதனால அவர் வந்து ஹி ஹெல்ப் மீ அ லாட் இன் பிக்கிங் அப் தட் ஃபைஃபர். ஸோ ஸ்மித் பட்டேல் ஆடினார் எனக்கு ஆப்போனண்டா. ஸோ அவருக்கு வந்து அரௌண்ட்ல இருந்து அவுட் சைட் ஆஃப் பாயிண்ட் மட்டும் பின்னாடி வச்சுட்டு வைடர் லைன்ஸ் போடப்பாரு, டிரைவ் அடிச்சு காட் பிஹைண்ட் வரும்னாரு. அதே மாதிரி வந்துச்சு. ஸோ ஓகே அந்த விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் தட் வாஸ் த பிரேக் த்ரூ வி வர் எக்ஸ்பெக்டிங். அந்த விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு பிரேக் த்ரூ பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. அண்ட் ஐ காட் 5 ஃபார் ஆல்சோ. ஸோ அதுல வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிளேயர்ஸ் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் ஐ ஹவ் நாட் பிளேட் வித் தெம் டுகெதர். இட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். பிகாஸ் நிறைய கம்யூனிகேஷன் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பேசிக்லி. அண்ட் எனக்கு அப்போ அவ்வளோ ஹிந்திலாம் தெரியாது. ஓரளவுக்கு பேசுவேன், ஹிந்தி தெரியாது. பட் ஸ்டில் எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன்ல நான் இருந்திருக்கேன், 7 இயர்ஸ் இருந்திருக்கேன். ஸோ அதனால அங்க நிறைய ஹிந்தி பசங்களோட தான் பழகுறதுனால ஸோ ஐ நோ ஜஸ்ட் டு ஒர்க் மை வே அரவுண்ட் ஹிந்தி எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. அண்ட் தேவர் வெரி சப்போர்ட்டிவ். பேசிக்லி அதான் சொல்றேன், கேப்டன் லைக் பார்த்திவ் பட்டேல், ஹீ நோஸ் ஹவு டு ஹேண்டில் யங்ஸ்டர்ஸ். ஸோ பேசிக்லி நான் இப்போ நான் வந்து நான் அவரை ட்ரஸ்ட் பண்ணாம அவர் சொல்ற பிளான் இல்ல எனக்கு இந்த பிளான் வேணாம், நான் போடுறதுதான் போடுவேன்னு சொல்லாம once you submit yourself, நீங்க அவங்கள ஹேண்டில் பண்ண விட்டீங்கன்னா அவங்கள they are more experienced than you. They can use you really well for you to perform. So அந்த ஆஸ்பெக்ட்ஸும் வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அண்ட் we didn't qualify for the finals or something like that. குவாலிஃபை இருந்தா இன்னொரு எக்ஸ்ட்ரா கேம் கிடைச்சிருக்கும். பட் அகைன் அது ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அகைன் அந்த திருப்பி ஜூலி ட்ராஃபில போய் ஒரு 5 ஃபார் எடுக்கிறதுன்றது வந்து is still a dream for a lot of people. They aspire to do that. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைச்சது. I was so grateful that it happened in திண்டுக்கல் கிரவுண்டு. ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த ஒரு இதுவும் நிறைவேறிச்சு. ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஃபீலிங் பேசிக்லி. ஸோ எனக்கு தெரியாது, நான் 5 ஃபார் அந்த அளவுக்குலாம் யோசிக்கல. நான் நல்லா பண்ணணும்னு தான் யோசிச்சேன். ஒரு 5 ஃபார் எடுத்து ஸ்டாம்ப் பண்ணணும் நம்ம அத்தாரிட்டி அப்படின்லாம் யோசிக்கல. பட் அகேன் அது வந்து இட் ஹேப்பன்ஸ். நம்ம அந்த ஃப்ளோல இருக்கும்போது, நம்ம அந்த ஃபார்ம்ல இருக்கும்போது it is bound to happen that you tend to pick wickets. It is inevitable. So அது பாட்டு நடக்கும். when you're not aware of too many things, ரொம்ப நம்மளை பத்தி கான்சென்ட்ரேஷனோ இல்லை நம்மளை பத்தி ஃபோக்கஸ் நம்ம மேல இல்லைன்னா we will start focusing on what the exact process is. So அதை பண்ணும்போது இன்னும் I felt really comfortable and I was really, that gives you a different high and it gives you a lot of confidence. இந்த மாதிரி வெளி ஸ்டேட் பிளேயர்ஸ் உங்களை பார்ப்பாங்க, ஒரு 5 ஃபார் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஸ்டேட்டுக்கு போயிட்டு நம்மளை பத்தி பேசுவாங்க. ஸோ அதனால தான் இப்போ கூட when we travel outside, I at least know 2-3 people from that team who used to play in that time of the Ranji Trophy timesல வந்து அந்த டைம் ஆடினவங்க நிறைய பேருக்கு தெரியும். and I know certain coaches or something like that, யார் என்ன ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங், வெரி குட். நல்லா ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும் பேசிக்லி. என்னதான் அவங்க நார்த்ல இருந்து வெஸ்ட்ல இருந்தோ இல்ல ஒரு ஈஸ்ட்ல இருந்தோ வராங்கனாலும் we will get to know them. குட். ஆக்சுவலி லைக் நீங்கள் சொன்னது ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா சப்மிட் யோர் செல்ஃப் டு த ப்ராசஸ், அதுதான் வந்து அதோட ஷார்ட் டேக்காக நான் எடுத்துக்கிறேன். அதில் ஒன்று நடக்கும், நமக்கே தெரியாமல் ஒன்று நடக்கும். ஆனால் அது நம்ம மூலியமாக நடக்கும், நம்ம பண்ணுறோமானே நமக்கு தெரியாது. அது ஒரு ஆக்சுவலி அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அது வந்து அந்த இடத்துல இருந்தால் தான் புரியும். அண்ட் ஃபார் எனி பேட்டர் ஒரு 100ஓ ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒரு ஸ்பின்னருக்கோ ஒரு 5 ஃபார், அது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ்ட் பேக் ஆஃப் எமோஷன்ஸ் தான். அண்ட் நீங்கள் வந்து இந்த எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷனில் அசோசியேட் ஆயிருந்தீங்கல்ல, லைக் யூ பீன் ட்ரெயின் தேர் ஆல்சோ, ரைட்? ஸோ அங்கே வந்து உங்களோட அங்கேருந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்க்கு ஆஸ்திரேலியா போனீங்களா? ஆமாம். அது எப்படி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். 2018ல வந்து அதான் த்ரூ எம்ஆர்எஃப் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் எவ்ரி இயர் தெர் இஸ் an எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் தட் இஸ் டன் வித் ஆஸ்திரேலியன் போர்டு. ஸோ இங்க வந்து கிளென் மெக்ரா வருவார்ல, ஸோ அந்த மாதிரி இங்க இருந்து 2 பேர் 3 பேர் போய் இது பண்ணுவாங்க. அந்த டைம் நானும் பேசில் தம்பியும் போயிருந்தோம். ஸோ ஆமா, ஸோ we were the two bowlers to go in that year. ஸோ தட் வாஸ் கரெக்டா நான் அதை முடிச்சுட்டு வந்த உடனே இங்க டிஎன்பிஎல் ஸோ நடந்தது. ஸோ there was a big difference in my speed also. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து வெரி வெரி டிஃப்ரெண்ட். அது நிறைய பேர் சொல்லியிருக்கேன். I still feel that I had the best experience of practicing in an arena was in Australia. நான் சொல்றேன் practice setup சொல்றேன். So you go full day practice பண்ணுவீங்க, but you won't feel like that you are really tired or something like that. It's so structured. எப்படி இருக்கும்னா லைக் மார்னிங் ஒரு 9 o'clock அங்கே 9:30 ரிப்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் we finish breakfast, we go there by 9 o'clock.
we do our own stuff and get ready for 9:30. 9:30 வந்து அந்த ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. they'll have this tracking device இருக்கும், கேட்டபல்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ராக்கிங் டிவைஸ்ல பேர் போட்டு அது அழகா அப்படியே சொப்பு சாப்பா மாதிரி வச்சிருப்பாங்க. அவன் வருவாங்க, பிளேயர் வந்து எடுத்து மாட்டுவாங்க, வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ரக்சர்ட். யாருமே நோபடி ரேஸ் தேர் வாய்ஸ், நோபடி சேஸ் வாட் டு டூ. எவ்ரிதிங் இஸ் பிளான்ட், எவ்ரிதிங் இஸ் சூப்பர் பிளான். ஸோ அந்த ஃபாரின் கோச்சஸ் அண்ட் ஃபாரின் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோட மெயின் அண்ட் மோஸ்ட் யூஎஸ்பி என்னன்னா, தே பிளான் எவ்ரிதிங் டு த டீ. ஸோ பயங்கரமா இருக்கும் பிளானிங். ஸோ நீங்க அதை பத்தி எதுவுமே there will be no confusion. இந்த டைம்ல இந்த போலர் இந்த பேட்டருக்கு bowling போறானா, அந்த போலர் அந்த பேட்டருக்கு தான் bowling போடுவான். அந்த பேட்டர் 30 minutes ஆடுவானா, your time starts now, your time ends now சொன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எண்ட் பண்ணும்போது எண்ட் பண்ணி வெளியே வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி 9:30 ஸ்டார்ட் ஆகும். இட் கோஸ் till 3:30 in the evening. ஸோ 9:30 ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் half an hour த்ரோயிங் மட்டும் பண்ணுவாங்க. அதுவும் அப்படியே ஜாயின் பண்ணுவோம் நாங்க. த்ரோயிங் மட்டும் பண்ணிட்டு 10 திருப்பி நெக்ஸ்ட் half an hour ஃபீல்டிங் மட்டும் பண்ணுவாங்க. 10:30 நெட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். 10:30 to 1 o'clock நெட்ஸ். 1 o'clock to 2 o'clock வந்து லஞ்ச் முடிச்ச உடனே ஒரு half an hour பிரேக் எடுப்பாங்க. 2:30 to 3:30 ஜிம் 1 hour. they finish 3:30, the session gets over. recovery half an hour, 15 minutes swimming pool, 15 minutes ice bath. they pack up, they leave. so அவங்க அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, every 4 people for every 4 people they give a car. அங்க அந்த அகாடமில எப்படின்னா, ஆலன் பார்டர் ஃபீல்ட்ல பண்ணோம். அதாவது என்சிசின்னு சொல்லுவாங்க, நேஷனல் கிரிக்கெட் சென்டர் பிரிஸ்பேன்ல இருக்கு, குயின்ஸ்லாண்ட்ல. ஸோ அங்க எப்படின்னா, ஒரு 1 flat, தட் இஸ் 2 bedroom flat வித் கிச்சன் அண்ட் எவ்ரி திங், ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். 2 bedroom flat. அதுல 4 பிளேயர்ஸ் தங்குவாங்க, ஒரு ரூம்ல 2 பிளேயர் தங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ they'll get allowance, they'll cook and eat அந்த மாதிரி. அண்ட் ஃபார் தேர் டிரான்ஸ்போர்ட் ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க. பை தி எண்ட் ஆஃப் த கேம்ப் யூ சரண்டர் த வெஹிக்கிள் அண்ட் தென் யூ லீவ். ஸோ அந்த மாதிரி 4 பேர் அப்படியே கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் லைக் ஹவு என்சிஎல்லாம் உங்களுக்கு வந்து யூல் கெட் பர்சனலா ஒரு வண்டி வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க போறீங்கன்னா, ஒரு பிளேயரா இருக்கீங்க, நீங்க என்சிஎல்ல ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா, தட்ஸ் அதெல்லாம் வேற லெவல். இந்தியால வந்து டேக்கிங் கேர் ஆஃப் த பிளேயர்ஸ்லாம் வந்து வேற பியூட்டிஃபுல்லா இருக்கும். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அங்க வந்து எவ்ரி திங் ஹேஸ் டு பி டன் பை யூ. நீங்களே சமைச்சுக்கணும், நீங்களே தோச்சிக்கணும் துணியெல்லாம், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அது வந்து ஏ டீம் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்களோட ஆஸ்திரேலியன் ஏ டீம் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் தி இயர் வேர் ஆஸ்திரேலியா வென்ட் டு துபாய். லபுஷேனோட ஃபர்ஸ்ட் சீரீஸ் நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் ஆஷஸ் லபுஷேனோட ஃபர்ஸ்ட் சீரீஸ் அது, ஐ திங்க் ஸோ. ஸோ அங்கதான் லபுஷேனும் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் நான். இங்க எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் வந்திருக்காரு, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜோயல் பாரிஸ் வந்திருக்காரு, ஸ்வெப்சன் வந்திருக்காரு, ஜாம்பா வந்திருக்காரு, நிறைய பேர், ஆஸ்டன் ஆகர் வந்திருக்காரு. நிறைய இங்க வந்து பச்சை பாஸ்ல பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. நிறைய இதுல எம்சிசில வந்து எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அங்க வந்து நிறைய ஆஸ் அ டீமா வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க வந்து இதுதான் ஐ ஃபெல்ட் ஃபேசினேட்டிங். அந்த எப்படி வந்து வித்தவுட் நோ கமாண்ட், வித்தவுட் நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே போகும். முடிச்ச உடனே 3:30 4 o'clock everybody will say bye bye and go. 5 மணிக்கு அந்த ஊரே ஷட் டவுன் ஆயிடும். மோஸ்ட் ஹார்ட்லி 1 or 2 places will be open. So 5 o'clock 5:30 the entire city shuts down and everything is closed and everything. So it was a very good experience for me. So if you want to practice in such an environment, I think it's the best. ஏன்னா அங்க ஃபெசிலிட்டியும் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கும், ஃப்ளோர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ். ஸோ இண்டோர் நெட் இருக்கும், சைட்லேயே ஜிம் இருக்கும், கீழே ஸ்விமிங் பூல் அண்ட் ரிகவரி சென்டர் இருக்கும், மேலே அட்மின் ஆஃபீஸ், செகண்ட் ஃப்ளோர் சம்திங் ஐ டோன்ட் ரிமெம்பர், செகண்ட் ஃப்ளோர்ல லஞ்ச் ஆர் சம்திங் நினைக்கிறேன், பேண்ட்ரி ஆர் சம்திங். அதுக்கப்புறம் ஃபிசியோ ரூம், மசாஜ் ரூம், எல்லாம் இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ரக்சர்ட். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் தட். வி வர் தேர் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 weeks நினைக்கிறேன், 15-16 days இருந்தோம். we had the best time of practicing there and enjoy பண்ணோம் நல்லா. all very very jovial and very nice people actually, Australians, to be honest. on the field தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க, banter ஜாஸ்தியா இருக்கும். very very caring, very jovial, very friendly. nice. அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலிங் கெரியர் வந்து ஆக்சுவலி ஃபாஸ்ட் பவுலரோட கெரியர்ன்றது வந்து ரொம்ப ஷார்ட், அன்லெஸ் நீங்க வந்து ஒரு சூப்பர் ஹியூமனா இல்லாத வரைக்கும். உங்களோட கெரியர்லயும் நிறைய இன்ஜுரிஸ் இருந்திருக்கும்ல. ஸோ அந்த இன்ஜுரிஸ்னால அது உங்க கெரியரை எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கா, இல்லை அது அஃபெக்ட் பண்ணதுனால ஏதாவது அதோட நாக் ஆன் எஃபெக்ட் இருந்திருக்கா இன்ஜுரிஸ்னால மெயினா?
இல்ல இன்ஜுரிஸ் வந்து அஃபெக்ட் பண்றதுன்றத விட இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப். ஒரு யா ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீங்க எடுத்தாலே வித்தவுட் இன்ஜுரி நீங்க ஃபுல் கரியரா முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு கடவுளா இருக்கணும் இல்ல ரோபோவா இருக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே யா கிடையாது. ஸோ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் every sportsman's life. ம் But the comeback you make is something which is left upon the individuals. So யா சிலருக்கு வந்து it brings out the best when they come back, or somebody might not be at their best when they come back or something like that. I've had a fair share of injuries. நிறைய மிஸ் அவுட் பண்ணியிருக்கேன் கேம்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் மிஸ் அவுட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும் ஐ பிளேட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் துலீப் ட்ராஃபி தானே. பட் ஐ வாஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அ ஸ்குவாட் போட் பிரசிடென்ட் 11 a test game against West Indies which I ஓகே missed due to injury. ஓ Shreyas Iyer was the captain. So அது ஓகே நிறைய பேருக்கு தெரியாது. So I ஓகே missed that due to my quad injury, quadricep tear. So எனக்கு most of the injuries வந்து quadriceps, ankle and shin, இந்த lower bodyல தான் நிறைய வந்திருக்கு. And காலில் basically தான் fast நிறைய bowler வந்து lower bodyல நிறைய வந்திருக்கும் அந்த மாதிரி. யா 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 அண்ட் நீங்க சொல்ற மாதிரி இப்போ உங்களுக்கு பிடிச்ச அஜித் குமார் மாதிரியே நம்ம எவ்வளோ இன்ஜுரி ஆனாலும் அதுல இருந்து வெளியே வர ஸ்ட்ராங்கா வெளில வரோன்றது தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ திங்க் தட் டிட்டர்மைன்ஸ் த ஃபாஸ்ட் bowlers மைண்ட் செட் ஆல்சோ, ரைட்? ஸோ இப்போ But it's a வளர்ந்து வர worst பசங்களுக்கு phase. யா It யா is not so easy actually to be in recovery. See, I have not gone under the knife. One that I can say is I have not gone under the knife yet. ம் And I have stopped playing fairly now. So, ஓகே but the recovery phase is much more difficult. Yes, already you are out of the game, you are away from the game. One, it can test you mentally. Mentally, it will be very difficult and taxing. Not that you are traveling. Every friend of yours or colleague, everybody is traveling for a tournament, for Ranji Trophy, for இது. நீங்க வீட்ல இருக்கும்போது that irritates you even more. Match game வந்து டிவில கரெக்ட் கரெக்ட் பாக்குறீங்கன்னா you're not there to bowl new ball bowling போட முடியல அப்படின்னா உங்களுக்கு that hits you more than your injury pain or whatever it is. It is not. எந்த ஸ்போர்ட்ஸ்மேன் வேணா நீங்க கேளுங்க, உங்களுக்கு வலினால அதை வந்து உங்களால கடந்து வர முடியலையான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ரெக்கவரி ஃபேஸ்ல நம்ம அங்க விளையாட முடியலன்ற ஒரு இதுதான், அந்த ஒரு வேதனை தான் ஜாஸ்தியா இருக்குமே தவிர. அண்ட் மோஸ்ட் போரிங் பார்ட் வந்து அந்த ரெக்கவரியில அந்த ஸ்டார்டிங் ரீஹாப் தான் the most boring part, and it's very very important for your recovery, road to recovery க்கு ரொம்ப ரொம்ப important. So அந்த மாதிரி டைம்ல நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். because the idea of how to manage injuries was not that well communicated or well spoken of, or not. It was a ரொம்ப I was basically under the rock அந்த டைம்ல, because I don't know how to handle an injury, how to come back, what all needs to be done. Now I know. Now I explain players. Now I explain my the players that I have in my team how to come back, and probably I'll make some videos on how basically there is an entire process that is being followed in NCA, and they call it RTP, return to play. So அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, and there is a lot of science that goes behind it and everything. நிறைய இருக்கு. It's evolved. The medical and the physiotherapy things are much evolved in India, I think. No, so சூப்பர்பா ஹேண்டில் பண்றாங்க அந்த விஷயத்தை. இப்போ இது பண்ணணும்னா now you are injured, you're a central contracted player na, you're in very safe hands basically. correct your comeback is just limited only with time. அது வந்து ரொம்பலாம் உங்களுக்கு you will not miss too much. They'll get you back very quickly. They'll get you back. So அதுக்கான சிஸ்டமும் இருக்கு, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு, அதுக்கான கேரும் இருக்கு, அண்ட் அதுக்கான ரைட் பர்சனும் பண்றாங்க இந்தியால இப்போ. அண்ட் இட் இஸ் பீன், இப்போ எங்க இதுலயே எடுத்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ்ல we have a two physio team. அதுக்கப்புறம் ட்ரெயினர் பிசியோ காம்பினேஷன்ல they work together to make a player ஃபர்ஸ்ட் கம்பேக் பண்றதுக்கு வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ரெக்கவரி பண்ணுமோ அவரை மானிட்டர் பண்றதா இருக்கட்டும், லோட மானிட்டர் பண்றதா இருக்கட்டும், அவருக்கு தேவையான மசாஜஸ் ஆர் ரிலீசஸ், அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து we are also doing in this level. எவ்வளவு நம்மளால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி இது பண்ண முடியுமோ அந்த லெவல்ல we are protecting everything. And yeah, that's about. So I had a ankle injury that I was not able to come back from. So I tried to come back twice. I got injured once in the side strain வந்துச்சு. Second time வந்து I got a calcaneal spur.
ஸோ அதனால I wasn't able to come back again, and I thought maybe I could try my hand in coaching or something like that. ஓகே. லைக் அஸ்வின் அண்ணாவும் அவரோட சேனல்ல வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாரு, நீ இன்னும் கொஞ்சம் நாள் விளையாடி இருக்கலாம்டா கேவி அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு. அவருக்கு எப்பவுமே ஒரு வருத்தம் உண்டு. எப்பவுமே சொல்லுவாரு, நீ இன்னும் கொஞ்சம் யா விளையாடி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நீ ப்ரோஆக்டிவா இருந்திருக்கணும், அந்த இன்ஜுரிஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி கம்பேக் பண்ணலாம் அப்படின்னு. யா அடுத்தது உங்களோட நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் பத்தி பேசுவோம். லைக் திண்டுக்கல் டிராகன்ஸ்ல கோச் பண்றீங்க அண்ட் நீங்க சோஷியல் மீடியாலயும் லைக் யூஸ்ஃபுல்லான ஃபாஸ்ட் பவுலிங் வீடியோஸ் அண்ட் ரிவ்யூஸும் போட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட அடுத்த ஸ்டிண்ட் வந்து இப்போ கோச்சிங்ல ஃபுல் ஃப்ளோவா இறங்கிட்டீங்கல்ல. அஸ்வின் அண்ணாவோட கொலாபரேஷன் அண்ட் உங்களோட கோச்சிங் வித் திண்டுக்கல் டிராகன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ்ல உங்களோட ரோல் என்ன ஆக்சுவலி? ஸோ நான் எப்படி திண்டுக்கல் டிராகன்ஸ், பேசிக்லி ஐ பிளேட் டிஎன்பிஎல் ஃபார் 6 years. 6 yearsமே நான் லைக்காக தான் ஆடினேன். I லைக்கா have not been a விளையாடுங்க. part of திண்டுக்கல் டிராகன்ஸ் even in a player capacity கூட இல்ல. So Yeah. what happened, last year I handled the third division team where we got promoted. So அதுக்கப்புறம் I was already in constant touch with Ash Anna and everything. So அவர் வந்து one day he called me up and said இந்த மாதிரி வந்து there is a role that I would like to give you in Dindigul Dragons. Now that you are also coaching, you have a fair share of experience with TNPL and everything. I want you to take this opportunity to like ஒரு ஒரு bowling கோச்சா, எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ரோலை நான் டிசைன் பண்ணி கொடுக்குறேன். யூ டேக்அப் பண்ணிப்பியா, என்ன பண்ணுவ, என்ன எதுன்னு கேட்டாரு. I was really happy that I got a call from Ash Anna and everything. So things started to change from there completely. So I was just transitioning from a player to coach. அந்த ரைட் டைம்ல கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அஸ்வின் மாதிரி ஒரு ஆள் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எனக்கு கொடுக்கறதுன்றது வந்து அகைன் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் மீ தட் தட் காட் இஸ் பீயிங் கைண்ட் டு லைக் Ash and Agden ஒரு இது, and he also had full confidence in me that I will be able to do the job and I will be able to deliver what he required at that point in time. And we also went to finals வரைக்கும் போனோம். Superb campaign. We tried to make that working space more நேச்சுரலா ரொம்ப லைவ்லியா வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். சின்ஸ் ஆஷனா இஸ் சம் இஸ் ஆஃப் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான். ஸோ அதனால அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் இஸ் நாட் மோர் டென்ஸ்ட் பட் மோர் வெரி வெரி வந்து நல்ல இன்டெலெக்சுவலா இருக்கும். பட் இட் ஆன் வெரி வெரி லைட்டர் நோட். நீங்க ஹீல் எக்ஸ்பிளைன் திங்ஸ் டு யூ இன் அ வெரி 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 ரொம்ப ஜென்ரலான டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சின்ஸ் ஹி நோஸ் a lot of stuff. அது கூட வந்து நம்ம அவரோட தெரிஞ்ச ஸ்டஃப்பை வந்து நம்ம மேல போடாம அது எனக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாம் அண்ட் என்கிட்ட இருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார். அண்ட் அதே மாதிரி வாட் ஹீ தாட் அஸ் வாஸ் நெவர் டு ஒரு பிளேயரை வந்து அவன் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல ஜட்ஜ் பண்ணாத. அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது எனக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல ஜட்ஜ் பண்ணவே பண்ணாத யாரையுமே. he is here because he has done something well, so that he is in TNPL. So we would try to extract the best out of each player, and you are the person to get that job done. So basically, as a coach, you have to bring the best out of everybody, not to say that you set ஆக மாட்டான் அப்படின்ற ஆஸ்பெக்ட் கொண்டு வராத எப்பவுமே. And he has taught me a lot of things during this course and everything. Now that I also do with his high performance academy also, or Gen Next high performance academy for under 14 and under 16 boys we do. And அதான் மீடியா சைடு பொறுத்த வரைக்கும் we always I have done முன்னாடியும் கொஞ்சம் வீடியோஸ் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஆஷனாவோட. ஸோ he also thinks that I have some talent in media side as well. ஸோ அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணு, இது பண்ணு, ப்ரிப்பேர் பண்ணு, நிறைய மேட்ச் பாரு, நிறைய ஸ்டாட்ஸை பாரு, நிறைய அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு, சின்ன சின்ன விஷயம் கொடுத்தாரு. அண்ட் ஆஃப்டர் திஸ் மாக் ஆக்ஷன் தட் வி டிட், ஐ ஹேட் அ திங் that stirred something in me, where saying இப்போ நானே வந்து ஒரு if I have to create something, first I have to do it from my own page or whatever it is. Now I have to start posting videos. I have to try. First நான் ட்ரை பண்ணாதான் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையா, நான் எப்படி பண்றேன், இம்ப்ரூவ் பண்ணலாமா முடியாதான்றது வந்து எனக்கு முதல்ல தெரியும். ஸோ என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஆசை இருக்கு, கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், டு பி விசிபிள் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள், டு போஸ்ட் லாட் ஆஃப் ரிவ்யூஸ், ப்ரிவ்யூஸ், போலிங் மாஸ்டர் கிளாஸா இருக்கட்டும், இல்லை போலிங் டெக்னிக்ஸ் டிப்ஸ் அந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும். ஸோ ஐ ஸ்லோலி ஸ்டார்டட் டு எக்ஸ்ப்ளோர் ஆன் தட் சைட்.
சும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்படி ஃபார்முலேட் பண்ணுமோ என்ன, பிகாஸ் ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல் கண்டென்ட் கிரியேட்டர் வாட் எவர் இட் இஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சதை கிரிக்கெட்டை நான் எப்படி ஹவு ஐ லுக் அட் கிரிக்கெட், ஐ லுக் அட் மை கான்டென்ட் த சேம் வே அண்ட் ஐ ட்ரை டு பேக்கேஜ் இட் இன் அ வே தட் இப்போ இந்த கான்டென்ட்டை பார்த்தா இது கேவி தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற அளவுக்கு என்னோட யூஎஸ்பி என்ன, கொஞ்சம் ஜோவியலா இருக்கிறது, நடுவில் கொஞ்சம் அப்படி சின்ன ஒரு ஜோக் கிராக் பண்ணியோ ஒரு சும்மா ரொம்ப லைட்டரான வெர்ஷனா அதை ப்ரெசென்ட் பண்றது தான் என்னோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங் டுவர்ட்ஸ் தட் டிகிங் டீப் வாட் இஸ் தேர் ஃபார் மீ டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஐ திங்க் ஐ எம் ஸ்டில் எக்ஸ்ப்ளோரிங். ஐ எம் ஸ்டில் அ வெரி வெரி ஸ்மால் person in terms of content creation and everything. I'm just starting to figure things out. பட் ஐ திங்க் உங்கள் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஃபாஸ்ட்டாக போடணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அதோட பயோ மெக்கானிக்ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேம்பெயினர் சொல்லும்போது இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணும்ல. ஸோ அங்கே தான் ஐ திங்க் எல்லாரோட இம்ப்ரூவ்மெண்ட்டுமே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்குமே வந்து ஸ்பின் போலிங் ஓரளவுக்கு நான் போட்டிருக்கேன். அண்ட் சின்ன வயசுலேருந்து ஸ்பின் போட்டதுனால எனக்கு ஒரு 1 or 2 திங்ஸ் தெரியும். ஸோ என்னோட நாலேஜ் ஷேரிங் மூலியமா அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, அந்த 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லைன்ற மாதிரி தான். ஸோ அந்த அந்த விஷயத்துல தான் நானுமே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நானுமே ரொம்ப கேமரா ஷை. ஸோ கேமராவை பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். பட் போக போக அது லைக் ஐ திங்க் நம்ம உடச்சிருவோம்னு நினைக்கிறேன். அண்ட் லைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்தது நீங்கள் சொன்னவங்களோட இது. ஐ திங்க் நம்ம இந்த செக்மெண்டோட லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம், லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ டிஆர்எஸ் கேள்வி கேட்கலனா எப்படி? ஸோ ஒரு டெசிஷன் நீங்க உங்களோட பாஸ்ட்ல போய் மாத்தணும் அப்படின்னா ஒரு ரிவ்யூ தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு டெசிஷன் என்னவா இருக்கும் அண்ட் அதை எப்படி பெட்டரா நீங்க பண்ணிருக்கலாம், இல்ல அந்த மாதிரி டெசிஷன் இல்லையா? பட் ஒன் சேஞ்ச் பண்ணணும்னு இல்ல, ஐ குட் ஹவ் பீன் மச் வைசர். ஐ ஃபெல்ட் ஓகே 2020 ஐ காட் இன்ஜர்ட். அந்த டைம் கோவிடும் வந்தது. ஸோ இட் டுக் ரியலி a long time for me to come back to playing ways. ஸோ அந்த டைம் ஐ குட் ஹவ் யூஸ்ட் மச் மோர் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. In terms of reading about my injury or understanding my body or whatever it is. So on the time I could have still been playing. I could have still been playing if I had have used that opportunity very rightly, to be very honest. Okay, good. ஓகே, ஐ திங்க் தட் பிரிங்ஸ் அஸ் டு தி எண்ட் ஆஃப் செக்மெண்ட் 2. இதுவுமே வந்து எனக்கு என்னமோ வந்து நான் உங்களை கேள்வி கேட்குற மாதிரியே எனக்கு தெரியல. இது ரொம்ப கான்வர்சேஷனலாக தான் இருந்தது. அண்ட் ஸோ வி ஆர் ஜம்பிங் இன் டு தி தேர்ட் செக்மெண்ட் விச் இஸ் கால்ட் கூகுளிஸ். ஸோ இது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இது டக்குன்னு முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் இன்னொரு செக்மெண்ட் இருக்கு, அவ்வளவுதான். அதுவும் சின்ன செக்மெண்ட் தான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரேபிட் ஃபயர் கொஸ்டின் என்னன்னா, நீங்க இது வரைக்கும் விளையாடின தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்லயே, தமிழ்நாடு கேப்டன்ஸ்லயே யார் பெஸ்ட் கேப்டன்? டிஃபிகல்ட்டா இருக்கு. பெஸ்ட் கேப்டன் பெஸ்ட்னு இல்ல, தி மோஸ்ட் ஐ பெர்ஃபார்ம்ட் அண்டர்னு வேணா சொல்றேன், அபினவ் முகுந்த். ஓகே, அபினவ் முகுந்த். ஓகே, குட். அண்ட் நீங்க வந்து ஃபைன் ஸ்டார் அகாடமியில விளையாடுனீங்கன்னு சொன்னீங்க சின்ன வயசுல. அண்ட் எனக்கு தெரியும் பாபா அபரஜித், இந்திரஜித் 2 பேருமே அங்கதான் விளையாடினாங்க. நான் சின்ன வயசுல அண்டர் 11 விளையாடும் போது அவங்களுக்கு அகேன்ஸ்டா விளையாடி இருக்கேன். நான் வந்து சதர்ன் ரயில்வேஸ்ல விளையாடினேன், கண்ணையா கிரிக்கெட் அகாடமி பெரம்பூர்ல. ஸோ அடுத்த கேள்வி அதுல இருந்து தான், ஹூஸ் அ பெட்டர் பிளேயர், பாபா இந்திரஜித் ஒரு அபரஜித்? இல்ல இது வந்து பெட்டர் பிளேயர்னு சொல்லவே முடியாது ஆப்வியஸ்லி, பிகாஸ் இவங்களோட ஃபேசட்டே வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ். இந்திரஜித் பிரில்லியன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன் இந்தியன் பேட்டர்ஸ்ல டாப் ரேங்கிங்ல இருப்பாரு இந்திரஜித். அபர்ஜித் இஸ் a complete package. He can do wonders in all 3 formats. He's a very good white ball player. He's a very handy bowler, very useful bowler, and he can hit long balls. அது நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு பேட்டிங் பார்க்கும்போது அப்படி தெரியாது. பட் இஸ் a very sweet timer of the ball. நீங்க டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாத்துர்க்கேன் நிறைய 2 பேர் மேட்சஸ்மே நான் நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன். அண்ட் சின்ன வயசுல இருந்து அபரஜித் ஆஃப் ஸ்பின் போடுவாரு, இந்திரஜித் லெக் ஸ்பின் போடுவாரு. யாரு என்ன போடுறாங்கன்னு தெரியாமலே நான் நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்கேன் அவங்க டீமுக்கு அகேன்ஸ்டா. ஸோ அது ஒரு, நான் இந்த கேள்வி வந்து சும்மா உங்களை ஸ்பாட்ல போடணுன்ட்டு தான். நீங்க நல்லா சீரியஸாவே பதில் சொல்லிட்டீங்க. லைக் குட், தேங்க்யூ ஸோ மச். ஒரு டஃப்பான பேட்ஸ்மேன், நீங்க தமிழ்நாடு செட்டப்லயோ சரி, இந்தியா கிரீன் விளையாடிருக்கீங்க, ரஞ்சி ட்ராஃபி விளையாடிருக்கீங்க, டஃபஸ்ட் பேட்ஸ்மேன் யூ போல்ட் அகேன்ஸ்ட்? தமிழ்நாடுலயும் சொல்லலாம். ஒன்னு தமிழ்நாடு சொல்லுங்க, இன்னொன்னு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா சொல்லலாம்.
தமிழ்நாடுல டஃப் பேட்டர் முரளி விஜய் ஆக்சுவலா கொஞ்சம் டஃப் தான் எனக்கு. ஓகே நான் வந்து அகைன்ஸ்டா ஆடினதுல நிறைய, பட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ஹி வாஸ் வெரி கம்ஃபர்டபிள் பிளேயிங் மீ. ரொம்ப ஓகே என்னடா டிஸ்டர்பே பண்ண முடியல அவரை அப்படின்ற மாதிரி இருந்தது. ம் ஓவரால் பாத்தீங்கன்னா அர்பித் வசவடாங்க ஒரு பிளேயர் இருக்காரு. இஸ் நாட் ஓகே வெரி இன்டர்நேஷனல் ஆடல. அர்பித் வசவடா பிளேஸ் ஃபார் சௌராஷ்டிரா. ஓகே அவரை மட்டும் என்னால விக்கெட்டே எடுக்க முடியல, ரொம்ப ஓகே கஷ்டம். டிஃப்ரெண்ட் டெக்னிக்ல ஆடுவாரு. So I felt really difficult bowling against, because I also slightly feel கொஞ்சம் அந்த ஒரு not so confident against left handers. அந்த அளவுக்கு ஒரு ஓகே 90-95% கான்ஃபிடன்ஸ் இருக்கு ரைட்னா, அங்க ஒரு 60 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கஷ்டப்பட்ட டைம்ல வந்து அர்பித் வசோடா வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு போல் அகேன்ஸ்ட். ஓகே ஓகே அண்ட் என்னோட நெக்ஸ்ட் கேள்வி இதோட ஃபாலோ அப் தான். சென்னை 28 படத்துல சொல்ற மாதிரி டே எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படின்ற பேட்டர் உங்களுக்கு யாரு? உங்களுக்கு நீங்க மேட்ச் பாத்துறீங்களா? அந்த மேட்ச் எந்த மேட்ச்? இது கூட இருக்கு, ரீல் கூட இருக்கு. ஆர்எஸ்வினோட பேஜ்ல வந்து ரீல் கூட இருக்கு. சுப்மன் கில்லுக்கு எங்களுக்கு அகைன்ஸ்டா சுப்மன் கில் அடிச்ச 260. ஓ ஆமா ஆமா நான் பார்த்தேன் அந்த வீடியோ, நான் பார்த்தேன். அந்த மேட்சுக்கு அப்புறம் எவன் அடிச்சாலும் தாங்கக்கூடிய சக்தி வந்துருச்சு எனக்கு. அந்த மாதிரி அடிச்சாப்புல எல்லா இடத்தையும் சுத்தி காட்டினாரு. என்ன சொல்றது, அவ்வளவு டைம் இருக்கு அவருக்கு. அவரை டிஸ்டர்பே பண்ண முடியல, ஃப்ரண்ட் ஃபுட்ல டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஒரே ஒரு பால் எட்ஜ் எடுத்தது, ஆனா கல்லிக்கும் ஸ்லிப்புக்கும் நோட்ல போயிடுச்சு at the start of the innings. ஓகே அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க உங்க கேப்டன் போய் சொன்னீங்களா எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா? போட்டேன் எப்படி, எனக்கு நான் ஏதாவது டிஃபென்சிவா வேணா போடலாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் போலிங் கொடுக்கல எனக்கு. ஓகே ஓகே நைஸ் நைஸ். உங்களோட ஃபேவரட் விக்கெட், ஏதாவது ஒரு விக்கெட் நீங்க எடுத்திருப்பீங்க அது உங்களுக்கு மறக்கவே இல்லை அப்படின்னா அது யாரோட விக்கெட்டா இருக்கும்? அவர் எந்த விக்கெட்டா இருக்கும்? மனிஷ் பாண்டேயோட விக்கெட். ஓகே அகெயின்ஸ்ட் கர்நாடகா 2016-17ல குவார்டர் ஃபைனல்ஸ் 1.5 daysல முடிச்சிருவோம் வைசாக்ல. சரியான பிச்சு. அதோட வீடியோ வந்து நான் லேட்டரா ஷேர் பண்றேன் உங்களோட. இந்த ஸ்ரீசாந்த் ஜாக்கலிஸ்க்கு ஒரு பால் போடுவார்ல, ஆமா ஆமா அந்த பவுன்ஸ் ஆயி அவ்வளோ அந்த மாதிரி பவுன்சர் போடல, பேக் ஆஃப் லென்த் இருந்து கிக் ஆயிடுச்சு. இவரு 2 காலும் மேல வச்சு இப்படி க்ளவ் அடிச்சுன்னு போகும். அத வந்து எக்ரி டிகே தட்டுவாரு, பால தட்டுவாரு, பின்னாடி இங்க இருந்து செகண்ட் ஸ்லிப்ல இருந்து எந்திரிச்சு சுத்தி போய் கேட்ச் பிடிப்பாரு. அது வந்து ஒரு மெமரபிள் விக்கெட் ஃபார் மீ. அது இன்னும் கண்ணிலே நிக்குது. இட் ஃபீல்ஸ் வெரி ஃப்ரெஷ். ஆக்சுவலி நீங்க சொல்லும்போதே எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அந்த அந்த ஒரு விக்கெட். we had a great game against them. full team, full Karnataka team அது. ஓகே ஓகே நெக்ஸ்ட். இப்போ ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னா ஃபாஸ்டா போடணுமா இல்ல ஸ்மார்ட்டா போடணுமா இல்ல ஸ்மார்ட்டா இருந்துட்டே ஃபாஸ்டா போடணுமா? எல்லாமே போடணும், எல்லாமே பண்ணணும். இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லலாம் ஃபாஸ்டா டைரக்ஷன்லனா அவுட் ஆஃப் த பார்க் தான். ஸ்லோவா போட்டீங்க ஸ்விங்கிங் எதுவும் இல்லைன்னா அவுட் ஆஃப் த பார்க் தான். யூ நீட் டு ஹேவ், see நான் என்ன சொல்றேன், 140யும் போட்டு ஸ்விங்கும் பண்றது கஷ்டம். either you have to channelize bowling 140 in good areas or bowl 130s 135s with good swing and good technique, good skill, basic technical skill. basically Hazelwood mari skill is very mandatory. அதாவது டச் பேஸ்ட் ஸ்கில் வந்து, சோ அது ரொம்ப பேர் மினிமமா இருக்கணும் ஸ்கில். அண்ட் ஸ்பீட் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் இட்ஸ் வெரி நேச்சுரல் ஆல்சோ. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்பீட் இம்ப்ரூவ்லாம் பண்ணலாம்னு, அதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அது வந்து டிஎன்ஏ பொறுத்து தான் இருக்குல்ல, நம்மளோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒருத்தரோட பாடி பொறுத்து தான் இருக்கு. நைஸ். அண்ட் நம்ம இப்போ ஐபிஎல், நீங்க ஐபிஎல் ரிவ்யூஸ் போட போறீங்க ஆப்வியஸ்லி, அண்ட் அஸ்வின் அண்ணாவோட சேர்ந்து ஐபிஎல் பத்திலாம் நிறைய பேசிக்கிங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, லைக் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கேவை தான் சிஎஸ்கேவோட பிகெஸ்ட் ரைவல்ஸ் வந்து ஆர்சிபின்னு தான் நினைக்கிறாங்க மும்பையை விட. சோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அண்ட் ஈசாலா கப் நம்து இல்லையா? இல்ல, இது டிஃபரெண்ட் ரைவல்ரி இல்ல, இது சவுத் டாபிக்காக சொல்லுவாங்க. பட் மும்பை சென்னை வந்து எல் கிளாசிக்கோங்க, அது வந்து ஒரு ரியல் மாட்ரிட் எஃப்சிபி மாதிரி, பார்சலோனா மாதிரி. ஸோ இது வந்து ஐ எம் டுடேஸ் ஏஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, டுடேஸ் இயர்ஸ் ஓல்ட்னா ஆர்சிபி தான் பிகெஸ்ட் ரைவல்ஸ்ன்னு சொல்றது. எஸ், there is a rivalry obviously, but more நான் என்ன ஃபீல் பண்றேன், லைக் ஆர்சிபி வந்து இப்போ இருக்கிற கரண்ட் லாஸ்ட் 2 years வந்து சூப்பரா பண்றாங்க. அண்ட் ஐ திங்க் தே ஹேவ் அ கன் டீம் டு சே ஈசாலா கப் நம்து டெஃபினெட்லி. குட், ஆஃப் கோர்ஸ் இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா
ஹேசல்வுட்லாம் இருந்தாருன்னா டெஃபினெட்லி யா நானும் அதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி தேர் பெட்டர் டீம் இப்போ இன்னுமே வெரி வந்து பேலன்ஸ்டு டீம். ஸ்ட்ராங். ஓகே, ஒன் வேர்ட் அபவுட் ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன சொல்லுவீங்க? ஆர் ஒன் சென்டென்ஸ். ஒன் வேர்ட் சொல்லணும்னா எனக்கு எனக்கு பிக் பிரதர் மாதிரி அவரு. ஓகே, ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் கிரிக்கெட். யா கிரிக்கெட் 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 தான். ஹி பிரீத்ஸ், ஹி வாக்ஸ் கிரிக்கெட், ஹி டாக்ஸ் கிரிக்கெட், ஹி பிரீத்ஸ் கிரிக்கெட். அந்த மாதிரி அவர் வந்து அவரோட மூச்சுலயும் கிரிக்கெட் இருக்கு, அவரோட பிளட்ல, அவரோட சிந்தனையில எல்லாத்துலயுமே கிரிக்கெட் இருக்கு. அவரு கிரிக்கெட்ன்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படியே தூக்கமே வராது அவருக்கு. அந்த மாதிரி பண்ணாம இருக்க கிரிக்கெட் பத்தி முடியாதுன்னு எதுவும் நினைக்கிறேன். பேசலனா, திங்க் பண்ணலனா, இது பண்ணலனா, யா அவர் வந்து கிரிக்கெட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆள், கிரிக்கெட்டுக்காகவே பிறந்த ஒரு ஆள்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் ஹீஸ் லைக் பிக் பிரதர் அண்ட் எனக்கு ஒரு மென்டார் மாதிரி அவரு பேசிக்கலி. குட் குட். ஸோ கிரிக்கெட்காக பிறந்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ஒன் சென்டென்ஸை. யா யா ஸோ டெஃபினெட்லி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம்ல, லைக் இப்போ என்சைக்ளோபீடியா ஆஃப் கிரிக்கெட்னா, ஐ திங்க் இப்போ என்சைக்ளோபீடியாலாம் அவுடேட்டட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏஐ ஆஃப் கிரிக்கெட்னா அஸ்வினை சொல்லலாம். என்சைக்ளோபீடியா இல்ல, கிரிக்கெட்பீடியா அவரே வச்சிருக்காரு பேஜ். கிரிக்கெட்பீடியா ஐ திங்க் இப்போ ஏஐயோட சேர்ந்து அவரை மிஷின் ஏஐ வந்து அவரை மிஷின் லேர்னிங் பண்ணி அவர்கிட்ட இருந்து நிறைய அவரே எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு சர்ச் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி கரெக்ட், அது ஒரு நல்ல ஐடியா. இந்த வீடியோ பார்த்தாருன்னா அஸ்வின் அண்ணா கண்டிப்பா ஒரு சர்ச் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை கட் பண்ணி ஷார்ட்ஸா போட்டுருங்க. ஆஷனா ஒரு கிரிக்கெட்பீடியான்னு ஆல்ரெடி டைட்டில் கிடைச்சிருச்சு, ஒரு சர்ச் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் அந்த சர்ச் இன்ஜின்ல வந்து நாங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா சூப்பர். யா பண்ணிடலாம். அவருக்கு இந்த ரீல் அமுச்சு விடுங்க, அவர் வந்து கண்டிப்பா பார்த்துட்டு ஒரு சீக்கிரமாவே ஆரம்பிக்கட்டும். அது வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட கோச்சிங் ஸ்டைல் என்ன? அன்பு காட்டுறதா இல்லாட்டி கண்டிப்பா இருக்கிறதா? கோச்சிங் ஸ்டைல் ஆக்சுவலா வந்து இந்த லெவல் 1 நம்ம பண்றதுலயே சொல்லுவாங்க, எல்லாமுமாவே இருக்கணும். கோச்சிங்னா நீ யூஆர் நாட் கோச்சிங் அ ஸ்கில், யூஆர் கோச்சிங் அ பிளேயர் தான் பேசிக்கலி. ஸோ அந்த பிளேயருக்கு என்ன தேவையோ, இப்போ அவருக்கு அன்பு காட்டுற சிச்சுவேஷன் தேவைன்னா அன்பு காட்டணும், கண்டிப்பா இருக்கணும், கண்டிக்கணும் அந்த பிளேயரை அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா கண்டிக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா கண்டிக்கணும். ஓகே சூப்பர். உங்களோட ஃபேவரட் கிரவுண்ட் எது? சேப்பாக்கா இல்ல என்பிஆர் கிரவுண்டா திண்டுக்கல்ல? சேப்பாக். ஓகே இதுல சேப்பாக் எனி டே. அதான் நீங்க வேற ஏதாவது வெளியூர்ல ஏதாவது கேட்பீங்களோன்னு நினைச்சேன். மோஸ்ட் பிக்சரஸ் நான் ஆடினதுலயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஹிமாச்சல் தான். ஓகே ஹிமாச்சல் இதுதான், தரம்ஷாலா தான். தரம்ஷாலா கிரவுண்ட் தான். அது தவிர எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து சேப்பாக். சேப்பாக் மாதிரி சான்ஸே இல்ல. சேப்பாக் இஸ் a வைப். யா ஐ மீன் நீங்க சொன்னீங்கல, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதோட வைப் என்ன அப்படின்னு. ஆமா, நீங்க சொல்லும்போது அந்த சின்ன வயசுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் ஒரு வாட்டியாவது தமிழ்நாடு ஜெர்சி போட்டுறணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஐ திங்க் எல்லாருக்கும் சேப்பாக்ல ஒரு வாட்டியாவது விளையாடணும்ன்ற ஆசையும் கண்டிப்பா. அதுவும் எனக்கெல்லாம் விளையாடல, எனக்கு பார்த்தாலே போதும் இருந்தது. யா அண்ட் உங்களோட ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன், அந்த இந்த கிரவுண்ட்ல நான் விளையாடி இருக்கணும், இது வரைக்கும் விளையாடினது இல்லை, லைக் வேர்ல்டுல எங்க வேணாலும் இருக்கலாம், லைக் எந்த கண்ட்ரி வேணாலும் நீங்க சொல்லலாம், இந்த ஒரு கிரவுண்ட்ல நான் போலிங் போடணும், இந்த பிட்ச்ல வந்து எனக்கு போலிங் போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தா அது எந்த பிட்சா இருக்கும், ஒரு எந்த கிரவுண்டா இருக்கும்? பெர்த், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, வாக்கா. ஓகே நைஸ். பால் அப்படியே பூம் பூம்னு மூஞ்சிக்கு வரும். பால் நான் போடுற லென்த்துக்கு வசதியா இருக்கும், கரெக்டா இப்படி போகும். யா நைஸ் நைஸ். அண்ட் உங்களோட கெரியரை ஒரே சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஆர் ஒன் வேர்ட் யூ வாண்ட் டு சம்மரைஸ் யுவர் கெரியர்? சம்மரைஸ் மை கரியர்னா ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ கேன் ஃப்ரேம் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ்ல சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் டு பி வெரி ஹானஸ்ட், ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். ஓகே, I have no regrets. From the place where I started, cricket has been very kind to me. And whatever I am doing today and whatever I am today is only because of cricket. And only because of the love that I have for the sport. And the sport has the love for me to just keep me in that space. அந்த கிரிக்கெட்டிங் டச் வச்சுக்கிட்டே என்ன ப்ரொஃபஷனலாகவும் சரி, ஒரு பர்சனாகவும் சரி நிறைய மோல்ட் பண்ணியிருக்கு. And whatever I have earned, whatever I am today, is whatever I'm doing is everything because of cricket. And I have no regrets, and I have a lot to give back to cricket and the future generation and everything. And I hope that I'll work hard and try to be a very good coach that makes a lot of difference for a lot of people. வெரி குட் வெரி குட். சூப்பராக சம்மரைஸ் பண்ணீங்க. ஓகே, ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு த எண்ட் ஆஃப் செக்மெண்ட் 3 ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ நிறைய கூகுளிஸ் போட்டால் நீங்களும் நல்லா டேக்கிள் பண்ணிட்டீங்க.
ஸோ இப்போ லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போகிறோம், த ரன் சேஸ். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன? நெக்ஸ்ட் இமீடியட் அசைன்மெண்ட் கோச்சிங்லயோ சரி, இல்லை இப்போ டிஎன்பிஎல் ஆரம்பிக்க போகுதுல சீக்கிரமாவே, ஸோ ஆமா. அதை பத்தி சொல்லுங்க லைக் குயிக்கா. Next assignment is probably the big tournament that we are going into is TNPL. Okay. Before that, we have a league structured games coming up. So Okay. second, I handle a team in second division and first division la assistant coach ஆ இருக்கேன். Second division la head coach ஆ பண்றேன். Super. So Super. அந்த team வந்து is having 6 to 7 games now. So Okay. அதுதான் next phase. So coming Sunday ல இருந்து, அதாவது next Sunday ல இருந்து it is going to start. Okay, nice. So every Sunday games இருக்கும் and first division start ஆச்சுன்னா 3 day games. So Okay. between that weekல வந்து ஏதாவது ஒரு 3 daysல மேட்ச் நடக்கும். ஸோ பயங்கர பிஸியா ஆரம்பிக்க போதும் உங்களோட நியூ இயர் இந்த வருஷம், அண்ட் லைக் லாட் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் அஹெட் ஆஃப் யூ. ஸோ குட் அந்த விஷயத்துல. அண்ட் உங்களுக்கு ஐபிஎல்ல கோச் பண்ணணும்னு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்குது. பட் எவ்ரிதிங் ஹேஸ் அ டைம் அண்ட் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஷுட் ப்ரிப்பேர் மை செல்ஃப் அண்ட் ஐ ஷுட் எக்யூப் மை செல்ஃப் ஃபார் மீ டு கோ தேர் அண்ட் யூனோ பெர்ஃபார்ம். Yeah. ஆர் அந்த ஸ்டேஜுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் ஸ்டில் அட் த ஸ்டார்டிங் ஃபேஸ். எஸ், டெஃபினெட்லி தேர் ஆர் ஆஸ்பிரேஷன்ஸ் டு கோச் ஃபார் ஐபிஎல், coach for Tamil Nadu first, any category of Tamil Nadu to lift. If I am being very lucky or blessed, I probably want Tamil Nadu to lift the Ranji Trophy in where I was a part of a coaching staff. அந்த மாதிரி இருக்கும்போது நான் கோச்சிங் ஸ்டாஃபாக இருக்கிற வருஷம் ஐ வாண்ட் தமிழ்நாடு டு லிஃப்ட் த ரஞ்சி ட்ராஃபி. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் அட் சம் பாயிண்ட் இஃப் இட்ஸ் ரிட்டன் இன் மை டெஸ்டினி, Indian team also somewhere. Yes, I would like to aspire and I would like to manifest that as well. சூப்பர். ஐ திங்க் நாங்களுமே உங்களுக்காக அதை மேனிஃபெஸ்ட் பண்றோம். அண்ட் தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபி ஜெயிக்கிறது எல்லாரோட ஒரு விஷாவும் இருக்கு. அண்ட் ஐ திங்க் சீக்கிரமா அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபாலோவிங் அப் அந்த அடுத்த கொஸ்டின் அதுதான். தமிழ்நாடோட ஃபியூச்சர் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து இப்போ செம பிரைட்டா இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் அண்டர் 19ல வந்து தீபேஷ் தேவேந்திரன் அப்புறம் அம்ரீஷ் 2 பேரும் சூப்பரா கலக்கின்னு இருக்காங்க. அண்ட் 2 பேரும் ஆல்ரவுண்டர்ஸாகவும் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு வராங்க. அவங்க 2 பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வாட் இஸ் தமிழ்நாடு ஃபியூச்சர் வித் ரிகார்ட்ஸ் டு ஃபாஸ்ட் பவுலிங்? சூப்பர். 2 பேருமே வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். நான் 2 பேரையுமே பார்த்திருக்கேன், இன் லீக் கேம்ஸும் பார்த்திருக்கேன். அண்ட் ரஞ்சி ட்ராஃபி கப்பல் ஆஃப் கேம்ஸ் ஆடினாரு, ஆர்எஸ் அம்பரீஷ் ஆடினாரு. சூப்பர். சரி, நான் அதுதான் சொல்றேன். இப்போ இந்த கிராப் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல for under 19 India, 3 fast bowlers were in contention. They are all 3 from Tamil Nadu. Pranav Raghavendra, Deepesh and R.S. Amrish. So அதுவே வந்து it's a very big boost for Tamil Nadu's bowling attack. In fact, fast bowling ஆம்ரில இந்த 3 பேர் is going to make a big difference in terms of the next generation, next gen bowlers. இவங்க தான் they are going to dominate the next 10 years of Tamil Nadu cricket and next 10 years of Ranji Trophy and all the domestic matches that they are going to play for Tamil Nadu. So I hope they all come good. இப்போ there are super performances from Deepesh and R.S. Amrish in under 19 World Cup இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஏஷியா கப்ல Deepesh சூப்பரா பண்ணாரு. ஒரு 5-4 எடுத்தாரு ஆஸ்திரேலியால டெஸ்ட்ல. And I'm so happy and so proud to see our bowlers prospering. ஏன்னா நிறைய பேட்டர்ஸ் தான் விளையாடி இருக்காங்க இன்டர்நேஷனலுக்கு அண்ட் இந்தியன் டீமுக்கு. நிறைய பேட்டர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் தான் விளையாடி இருக்காங்க எக்ஸப்ட் ஃபார் லட்சுமிபதி பாலாஜி. அண்ட் ரொம்ப ஹார்ட்லி எனி ஃபாஸ்ட் bowler from சவுத் ஆர் தமிழ்நாடு பிளேஸ். ஸோ இவங்க வந்து they should definitely be a part of Tamil Nadu where they go on to lift the Ranji Trophy first for Tamil Nadu. Hopefully they go on to play for the country as well. இப்போ எப்படி அண்டர் 19ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாடுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவுக்கு சூப்பர் டேலண்ட் 2 பேரும். யா, ஆக்சுவலி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபாஸ்டா போடுறதும் அந்த விக்கெட்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு லைக் ரெகுலர் அஃபேரா இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் டிஎன்பிஎல்லுமே இப்போ நிறைய நியூ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டான சென்சேஷன் எஸ்கி முத்து, அதுக்கப்புறம் நீங்க ட்ரெயின் பண்ற சிலம்பரசன், அவருமே வந்து ரொம்ப நாளா போடுறாரு ஸ்லிங்கி ஆக்ஷன். அண்ட் நட்ராஜன் கூட நீங்க நிறைய விளையாடி இருக்கீங்க. அண்ட் தமிழ்நாடுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லைன்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க அண்ட் தேர் ஆல்சோ கம்மிங் அப் த ரேங்க்ஸ். இப்போ நட்ராஜனும் இந்தியா விளையாடி இருக்காரு அண்ட் நீங்க வந்து நிறைய
ரஞ்சி ட்ராஃபி அண்ட் துலீப் ட்ராஃபிலாம் நிறைய ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் தமிழ்நாடு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற டைம் இதுன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலிங்லும் சரி, இன் ஆல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் அதுக்கு உங்களை மாதிரி பீப்புளோட ஹெல்ப்பும் வந்து நிறைய தேவைப்படுது. Definitely. See, sometimes what happens is we exactly don't know what happens in a team or in a selection or whatever it is. So basically, இது இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்ன்றது நம்ம ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி நம்ம டைசெக்ட் பண்ணி ரொம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்றதை விட வாட் பர்சனலி வாட் ஐ கேன் டூ இஸ், இப்போ நான் ஒரு 4-5 பேரை ட்ரெயின் பண்றேன்னா ஐ கேன் புட் த பெஸ்ட் எஃபர்ட் ஃப்ரம் மை சைட் டு மேக் ஷூர் தேர் ரெடி ஃபார் ரஞ்சி ட்ராஃபி. குட். நாட் ஈவன் நான் வந்து அதுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு கோச்சா இருக்கிற கெப்பாசிட்டியில இருந்துதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் என் அகாடமிலயோ இல்ல அஸ்வினா அகாடமில நான் ஒரு 4-5 பசங்களையோ இல்ல தனியா 1-on-1ல ஒரு 4-5 பசங்களையோ, whoever I see has the potential and talent to play higher level and to make games, I mean to win games for Tamil Nadu and to make sure that Tamil Nadu lifts the trophy at some point in another 2-3 years time. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிளேயர்ஸை ரெடி பண்றதோ, அந்த மாதிரி ஒரு டேலண்ட் பூல் இருக்கு டெஃபினட்டா. தி நெக்ஸ்ட் ஜென் இஸ் ஃபியர்லெஸ் இன் தமிழ்நாடு. Under-23 வின் பண்ணாங்க தமிழ்நாடு. So it is a very super, so delighted to see Tamil Nadu winning Under-23 white ball tournament, which gave a lot of opportunity for a lot of people from the Under-23 setup to play for Vijay Hazare and everything. There are a good talent in Under-19s as well. So talent pool irukku definitely. I hope we will definitely make it in another 2-3 years and break the jinx soon. வெரி குட். ஆக்சுவலி ஹேண்ட் பிக் பண்ணி அந்த ஒரு இப்போ 4 பேரா இருந்தாலும் அந்த 4 பேரை நம்ம ட்ரெயின் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் அங்கதான் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் வந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பகவதி படத்துல வர மாதிரி அகைன் இன்னொரு மூவி ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன். அதில் விஜய் வந்து டீ கடையில் ஒர்க் பண்ணி டீ கடை வச்சிருப்பாரு. அவரை கண்டுபிடிச்சி இளவரசர் வந்து அவரை பெரிய டானா மாத்துவார்ல, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து முன்னேற்றுறது வந்து முக்கியம்னு நானும் ஆக்சுவலி நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட இந்த செக்மெண்டோட ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வரப்போகிறோம். எனக்கு ஒரு பேட்ஸ்மேனுக்கு நான் வந்து போலிங் போடணும், இது வரைக்கும் போட்டது இல்லை. லைக் இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேனாக இருக்கலாம், இந்தியன் பேட்ஸ்மேனாக இருக்கலாம், யாரானா இருக்கலாம். இந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கு என்னோட காலம் முடியறதுக்குள்ள நான் ஒரு ஓவராவது போட்டணும் அப்படின்னு நினைக்கிற பேட்ஸ்மேன் யாரு? ரோஹித் சர்மா. ஓ நைஸ், சூப்பர் ப்ரோ. ஏன்னா நானும் நியூ பால் போலர், அவரும் ஓப்பனிங் பேட்டர்ல. சோ அதனால எனக்கு ரோஹித் சர்மாவுக்கு ஒரு அவுட் ஸ்விங் போட்டு ஒரு நிக் ஆஃப் பண்ணணும். ஓகே நைஸ். ஓகே, இப்போ அடுத்தது வந்து குயிக் ரேபிட் ஃபயர். ரேபிட் ஃபயர்லேயே குயிக்கான ரேபிட் ஃபயர். பிக் த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர். நான் ஒரு லிஸ்ட் கொடுப்பேன், அதில் நீங்கள் பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் சொல்லணும். ஸோ வாசிம் அக்ரம் ஆர் வக்கார் யூனிஸ், இந்த 2 பேர்ல யாரு? வாசிம் அக்ரம். ஓகே, வாசிம் அக்ரம் ஆர் பிரெட்லி? பிரெட்லி. பிரெட்லி ஆர் கிளென் மெக்ராத்? டஃப். பிரெட்லி. கிளென் மெக்ராத்தோட வர்க் பண்ணிருக்கேன். ஓகே, பிரெட்லி ஆர் ஜஹீர் கான்? பிரெட்லி. பிரெட்லி ஆர் ஆலன் டொனால்ட்? பிரெட்லி. பிரெட்லி ஆர் லசித் மலிங்கா? பிரெட்லி. பிரெட்லி ஆர் ஜஸ்பிரீத் பும்ரா? ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகே, பிரெட்லி தோத்துட்டாரா? அதுவும் விக்னேஷ் வாயிலிருந்து. வாவ், சூப்பர். அப்ப ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா was coming at the end. ஓகே நைஸ். ஜஸ்பிரீத் பும்ரா அதுதான் சொல்றேன். பிரெட்லி 3 ஃபார்மேட் இன்ஜுரி இல்லாம ஆடுறாரு அப்படின்னா ஒரு நீட் ஆக்ஷன், குட் டெக்னிக் அப்படி இருக்கிற ஒரு பிளேயர் அவரு. ஜஸ்பிரீத் பும்ரா டெஸ்பைட் ஆல் ஹிஸ் ஆட்ஸ், அவரோட ஒரு பால் போடுறதுக்கு அவரோட பேக்ல எவ்வளவு லோடு போகுதுன்றது அவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் டீம் அவருக்கு தான் தெரியும் பேசிக்லி. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சம்படி. அவரோட ஸ்கில்ல வச்சு மட்டும் அவரை நிறைய டைம் அவரை வந்து ரேட் பண்றாங்க. பட் ஐ திங்க் தி எஃபர்ட் தட் ஹி புட்ஸ் ஃபார் த நேஷன், லீவிங் aside all his personal pain or whatever it is, I think it's a very commendable effort னு நினைக்கிறேன். அது யாருக்குமே தெரியாது ஆப்வியஸ்லி நிறைய. சூப்பர். Because how much they workload management எவ்வளவு பண்றாங்க அவருக்குன்னு தனியா எப்படி அவரை வந்து நிறைய கேம்ஸ்க்கு ஃபிட்டா வச்சுக்கிறதுன்றது தான் இட்ஸ் பீயிங் a big task for a lot of people, and for him to turn up every time performing for India is not easy. It's not 100%. A joke actually. It's very difficult to do that on all crunch situations. He is the go-to man. Test, T20, one day, everything you name it, he's there. ஓகே, தட்ஸ் குட். ஏன்னா வந்து நீங்க சொன்னீங்க இப்போ பிரெட்லிக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஆக்ஷன், அவரோட பயோமெக்கானிக்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும்.
பும்ராக்கு வந்து ஒரு அன்யூஷுவல் ஆக்ஷன். ஸோ அதை காப்பாத்தி அவரை கொண்டு போறதே பெரிய விஷயம். அண்ட் அதையும் வச்சு அவர் பெர்ஃபார்ம் எல்லா ரெட்லியும் மேட்சும் ஈஸி பண்றாரு. கிடையாது. ரெட்லியோட யா ஆக்ஷன்லயும் இன்ஜுரி வராதுன்னு சொல்ல வரல. பட் ம் கம்பேரிட்டிவ்லி இவருக்கு 5-6 கேம்ல வருதுன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 5-6 கேம்ல ஒரு நிகழோ ஏதோ வருதுன்னா, ரெட்லி கேன் டேக் அப் டு 10 கேம்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஹி ஹாஸ் தட் குஷன். ஒரு 3-4 கேம்ஸோட குஷன் கிடைக்குது அவருக்குன்னு சொல்ல வரேன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஓகே டெக்னிக். யா தட்ஸ் குட். ஓகே சூப்பர். அண்ட் ஒன் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் நீங்க நினைக்கிற ஒரு பவுலர் சொல்ல முடியுமா யாராவது? எனக்கு எல் பாலாஜி ரொம்ப பிடிக்கும். ஓகே டு பி எனக்கும் வெரி ரொம்ப பிடிக்கும். ஹானஸ்ட், எல் பாலாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவர் பாகிஸ்தான்ல கிரியேட் பண்ண அந்த ஒரு இம்பாக்ட் எல்லாம் வந்து நான் கண்கூடா பார்த்திருக்கேன். நிறைய ஏர்போர்ட்ஸ்ல அவரோட டிராவல் பண்ணும்போது நிறைய ஏர்போர்ட்ஸ்ல, எஸ்பெஷலி இன் நார்த் பஞ்சாப், ம்ஹும். டெல்லி அந்த சைட்ல எல்லாம் வந்து ஹியூஜ் ரெஸ்பெக்ட். ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப்லாம் வந்து ஹியூஜ் ரெஸ்பெக்ட். பாலாபாய்க்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாபாய். அண்ட் மை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போலிங் பார்ட்னர் அவர். அந்த பக்கம் அவர் யா அந்த நியூ பால்ல போறாரு, இந்த பக்கம் நான் இந்த நியூ பால்ல போறேன் 50 ஓவர் கேம்ல. ஸோ அவர் உள்ள வெளில போட்டு கடைஞ்சிட்டு இருக்காரு. இட்ஸ் அ டிலைட் டு பி பார்ட் ஆஃப் பாலாஜிஸ் எரால விளையாடினன்றதே எனக்கு ஒரு பெரிய இட்ஸ் அ டிலைட் ஃபார். யா எனக்குமே 2003-04லாம் அவர் பாகிஸ்தானோட போலிங் போட்டு ஸ்டம்ப் பறக்கிறதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஆக்சுவலி இஸ் அத்தனை அ சிக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் அடிப்பாரு. பவுலர். யா ஷோயப் அக்தரே சொல்லியிருக்காரு, நான் போலிங் போட பயந்த ஒரே பேட்ஸ்மேன் பாலாஜி தான் அப்படின்ட்டு. ஸோ சூப்பர் நைஸ். அண்ட் ஸோ எண்ட் ஆஃப் செக்மெண்ட் 4 வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து என்னன்னா 4, ஸோ இப்போ வந்து T20 ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ், T20 வேர்ல்ட் கப் ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ், ஐபிஎல் ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ T20ல எந்த 4 டீம் செமிஃபைனல் போவாங்க, யார் வின் பண்ணுவாங்க? என்ன கேட்டால் இந்தியா தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன். பட் நீங்களும் உங்களோட சாய்ஸஸ் சொல்லுங்க. 4 செமிஃபைனல் டீம்ஸ் அண்ட் ஃபைனலிஸ்ட் அண்ட் இந்தியா யார் வின் பண்ண போறாங்க? Tough. 4 teams is tough. One is India. ஓகே India, Australia for sure. சூப்பர். என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே குட். These 4 teams to go for the இது. I think it will be a India Australia finals நினைக்கிறேன். ஓகே Or probably இல்ல, மேபி சவுத் ஆப்பிரிக்கா கூட இருக்கலாம். I feel South Africa is also quite strong in terms of spin battingல தான் சொல்றேன். They have really good left-handers to bat spin really well in India basically. யா ஓகே குட். அண்ட் வின் பண்றது இந்தியா தான் ஆப்வியஸ்லி. ஐ திங்க் இப்போ வந்து இந்த 4 டீம் நீங்க ஏன்னா சொன்னதுல 3 டீம் வந்து ஒரு லூப்ல மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து 2023 வேர்ல்ட் கப்புக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்ட்டு, சவுத் ஆப்பிரிக்கா போன T20 வேர்ல்ட் கப்புக்கு இந்தியா மேல ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இருப்பாங்க. அண்ட் இவங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ண முடியலன்னு இங்க ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 4 டீம் வந்து ஆக்சுவலி செமையா இருக்கும். இங்கிலாந்துமே சூப்பர் டீம். இங்கிலாந்துமே நல்ல டீம். பட் ஆனா I think they might slightly suffer because of the conditions. Maybe தெரியல. We have to ஓகே wait and watch. ஏன்னா யா யா நியூசிலாந்து கொஞ்சம் நல்லா ஆடுறாங்க பேட்டிங். ஆமா. அண்ட் ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பின்னுமே நல்லா இப்போ ஜார்ஜ் லிண்டா வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே ஸ்ட்ராங்கா தெரியுது ஸ்பின். ஸ்ட்ராங்கா இருக்கு. யா அண்ட் ஐபிஎல் ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் 4 டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்க, ஒரு டீம் வின் பண்ணுவாங்கன்னா யார் இந்த வாட்டி? அண்ட் ரொம்ப ஃபைனலிஸ்ட் கஷ்டம். ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் இப்போ கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ ட்ரை டு ப்ரிடிக்ட். எனக்கு this is my opinion. My favorite 4 teams to go is, one is CSK first. CSK, RCB, Mumbai and Punjab. ஓகே I think Mumbai and Punjab. I don't see anybody else making an upset that big. KKR might have an impact, but I feel Punjab is much stronger. Mumbai இந்த ஓகே கடப்பார டீம் வச்சு கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும் கண்டிப்பா. ம் Since CSK had a very bad year last year, they've always done really well, exceedingly well. After the year they come out of a bad season, அப்புறம் வந்த எல்லா இயர்ஸுமே வின் பண்ணிருக்காங்க. So I think CSK is also have a very good chance. நல்ல ஃபார்ம்ல வேற இருக்காங்க. நிறைய பேட்டர்ஸ் அப் டாப். நிறைய there is a எப்படி சொல்றது, ஹெல்தி காம்படிஷன் அட் த டாப் இன் த பேட்டிங். அண்ட் நல்ல ஃபாரின் பிக்ஸ், குட் ஃபாரின் பிக்ஸ். ஓகே புது குட். பசங்க ஆக்சுவலி 2 பேர் வேற. நீங்க இப்ப சொன்ன 4 டீமே நானும் நினைக்கிற 4 டீம். ஆமா 4 டீம் 3 டீம் இருக்கு நான் நினைக்கிறதுல. நான் வந்து என்னோட ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ்ல சிஎஸ்கே 5th 6th முடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். கமெண்ட்ஸ்ல என்ன போட்டு பொழந்துட்டாங்க. எல்லாமே வந்து 2K சின்ன பசங்க எல்லாம் சிஎஸ்கேயோட வெறியான ஃபேன்ஸ். குட் குட் சூப்பர். உங்களோட ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு.
அண்ட் ஸோ ஐ திங்க் தட் பிரிங்ஸ் அஸ் டு தி எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட். ஸோ செமையா இருந்தது ப்ரோ, செம என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே. உங்க தேங்க்யூ கதையெல்லாம் தேங்க்யூ ஸோ கேட்கும்போது நானே அங்க இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஆக்சுவலி. அண்ட் ஸோ அப்போ ஸ்டோரி டெல்லிங்க ஒரு ஒரு இதுவா வச்சுக்கலாம்னு சொல்லுங்க, ஒரு கண்டிப்பா niche-ஆ. அது நீங்க வந்து அதை ஒரு ப்ரொஃபஷனாவே பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். Thank you so much. அண்ட் Thanks for hosting. Lovely time. Super. The initiative is really nice. I really appreciate. நீங்கன்னா you're trying to bring out something where people are constantly asking you what to do, where to do, and everything. ஸோ இந்த தமிழ்நாடுல இருந்து எப்படி how do they go about things அந்த மாதிரி, and also people who love to like come and play in Ireland and everything. I think you're doing a great job with respect to content creation. Just தேங்க்யூ update தேங்க்யூ பண்ணிட்டே ஸோ இருங்க. மச். ஜஸ்ட் நானுமே கத்துக்கிறேன் இப்பதான். Just being consistent and just trying to not shying away from posting your opinions is much important நான் ஃபீல் பண்றேன். யா ஐ That திங்க் is சேர்ந்து something. கத்துப்போம், சேர்ந்து வளருவோம் Yeah, yeah, அப்படின்னு yeah. தான் நான் We நினைக்கிறேன். are, அண்ட் we're all same. We're all together in this journey. So யா ஒருத்தர் we'll try to back and support. And please like, follow, subscribe to Mauli's Googlies, right? கரெக்ட், யா Mauli's தேங்க்யூ. Googlies. நீங்க சொல்லாமலே க்ளோசிங் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க, ப்ரொஃபஷனலா. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நான் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் லைக் ரொம்ப கைண்டாக அக்செப்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ என்ஜாய்ட் த பாட்காஸ்ட். அண்ட் மக்களே ப்ளீஸ் இதை வந்து ஷேர் பண்ணுங்க, நிறைய டேக்அவேஸ் இருக்கு. அண்ட் இட் வாஸ் அ வெரி பாசிட்டிவ் எபிசோட், எங்கேயுமே ஒரு சின்ன நெகட்டிவிட்டி கூட இல்லை. அண்ட் ஆஸ் யூ ஆல் நோ, இப்போ விக்னேஷ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாத பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வைப்ரண்ட்டான பாசிட்டிவான பர்சன் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. And I look forward to Thank you. collaborating with you more in the future also. Thank you so much. Thank you so much. Thanks for Nandri, me. Nandri. See you. Thank you. See you. Bye. Thank you.